நானும் கைத்தட்டணும்னு பார்த்தேன், மைக் ஒன்று நடுவில் கைத்தட்டணும். சூப்பராக சொன்னார். இதான் எல்லா பிள்ளைகளும் செய்ய வேண்டியது. அவள் அம்மா அப்பா கிட்ட நன்றியோடு இருக்கிறது மட்டும் இல்லை, அம்மா அப்பாவுக்கு அவளுடைய பெருமைகள், அவளுக்கு பண்ணின உபகாரங்கள், அவள் நமக்கு கொடுத்த கைடன்ஸு, அதை நினச்சி அவசியம் ஒரு 2 நிமிடமாக நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை விட பெரிய புண்ணிய காரியம் கிடையாது. அது அருண் ரொம்ப நல்லா பண்ணுறார். அதுக்கு மிஸ்ஸஸ் அருண் ரொம்ப உபகாரம் பண்ணுறா. அதுவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்ன உபன்யாசம்னு ஸ்ரீனிவாச கல்யாணம்னு சொன்னான். நான் எப்பொழுதும் நேற்று கும்பகோணத்தில் உபன்யாசம் முடித்து ராத்திரி 10 மணிக்கு கிளம்பி காலத்தில் 2 மணிக்கு வந்துட்டோம். வந்த பிற்பாடு கொஞ்சம் தூக்கம். அதனால் பிஏ கிட்ட சொன்னேன், ஸ்ரீனிவாச கல்யாணம் ஸ்லைடு எடுத்து போட்டுப்பா அப்படி. ஆகான்னு விட்டார். அவர் முடிஞ்சு போய் மேட்டார். இங்கே வந்து இதுதானா, இங்கே வந்த மாதிரி தான் அவர் கேட்டார். இது புதிய ஸ்ரீனிவாச கல்யாணம். பார்த்தா பெருமாள் இதைத்தான் சொல்லுன்ட்டார். அந்த புதிய சீனிவாச கல்யாணத்துக்கு சீனிவாச கல்யாணத்துக்கு என்ன வித்தியாசம்? நம்ம ஊரில் இந்த புதியங்கிறது அன்னசரியாக ஒரு வார்த்தையை போட்டு எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுறது. தேசிய கல்விக் கொள்கைனா புதிய தேசிய கல்வி, அதில் புதிய போட்டான். அந்த புதிய வந்த உடனே பெரிய தகராறு எடுத்து. அந்த மாதிரி இது புதிய போட்டிங்க அப்படின்னா இல்லை. இது இவர் சொன்னதை கேட்டப்பறம் அவன் பெருமாள் அவன் அம்மாவே இதை சொல்லுன்னு சொல்லிட்டு. இந்த கல்யாணம் இதுவும் ஸ்ரீனிவாச கல்யாணம் தான். ஆனால் இந்த ஸ்ரீனிவாச கல்யாணம் இன்றைக்கி அதிகமாக கேட்டிருக்க மாட்டேன். அந்த ஸ்ரீனிவாச கல்யாணம், ஸ்ரீனிவாச பெருமாள் நிறைய ஊரில் சீனிவாச கல்யாணம் பெருமாள் எழுதிருக்காரு. ஏன்னா இந்த மாலை கூட சீனிவாச மாலை தான். ஏன்னா எல்லா ஊர்லேயும் சீனிவாசர் கோயில் கட்டினா தான் கொஞ்சம் கோயிலுக்கு வருமானம் வரும். ஆண்டவன் ரொம்ப பாட்டு திருக்குடந்தை ஆண்டவன் டெல்லியில் வந்து மடத்தை வாங்கி தான் இடம் தரணும்னா அந்த சேட்ஜி கோயில் கட்டணும், வைகுண்டநாதர் கோயில் தான் கட்டணும்னா. பக்கத்துலேயே ஸ்ரீனிவாச கோயில் இருக்குது, பாலாஜி டெம்பிள் ஆர்கேபுரத்தில். ஆண்டவன் சொன்னார், இந்த வைகுண்டநாதர் துட்டுக்கிட்டு வராதுரவா, கோயிலுக்கு துட்டா பாலாஜி போட்டால் தாண்டா துட்டு வரும். அவர் தான் துட்டு வரணும்னா பாலாஜி ஸ்ரீனிவாசன் தான் வரணும். வைகுண்டநாதன் அவன் சொல்லிட்டான், இடம் கொடுக்குறேன், கட்டடத்துக்கு எல்லாம் கொடுக்குறேன், வைகுண்டநாதர் தான் இடத்துல போனதை சேட்டி சொல்லிட்டான். அதனால் வைகுண்டநாதர் வந்துட்டார். அப்போ திருக்குடந்தாண்டம் சொன்ன வார்த்தை இது. அதனால் சீனிவாசன்னா படம் கொடுப்பார், ஐஸ்வர்யம் கொடுப்பார். ஆனால் ஒரு ஸ்ரீனிவாசன் ஐஸ்வர்யம் கொடுக்குற தேவதைக்கே ஐஸ்வர்யத்தை முழுக்க கொடுத்துட்டார். அந்த ஸ்ரீனிவாசனை பற்றி இன்றைக்கி பேச என்னன்னு கேட்டால் இதுதான். இது நாச்சியார் கோயில் ஸ்ரீனிவாசன் தெரிகிறாரா? நாச்சியார் கோயில் கல்குருடன் மேலே ஸ்ரீனிவாசன் இருக்கார். இவர் கல்யாணம் பண்ண வரலாறு தான் சொல்லப்போம். பித்ரே பிரம்மோபதேஷ்டே மே குரவே தெய்வதாய சாம் பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சம்நிதத்தாம் சதா ஹிருதி. புத்ரிணே சிதசித் பித்ரா பௌத்ரிணே பரமேஷ்டினா ஸ்ருஷாவதே ஜகன்மாத்ரா வாத்ஸ்யாய குரவே நமஹ. யஸ்மின் பதம் யதிபதேர்வதனாரவிந்தாத் ரிஷ்க்ராமதேவ நிததே நிகமாந்த பாஷ்யம் தஸ்யைவ தம் பகவதः பிரியபாகினேயம் வந்தாமகே வரதவிஷ்ணு பதாபிதேயம் சத்குர்வதா சம்சதி சிஷ்யவர்கான் அனன்யலபைரகிலேஸ்வசின்னைः ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனமாத்மனீனம் யஸ்மை ச தத்தம் யதிசேகரேண யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. हरि ओम्. यः पूर्व्याय वेधसे नवीयसे सुमज्जानये विष्णवे ददाशति यो जातमस्य महतो महिब्रवात् सेदुश्रवोभिर्युज्यञ्चिदभ्यसत् तमुस्तोतारः पूर्व्यं यथा विदर्तस्या गर्भगुं हविषा पिपर्तना
ஆஸ்ய ஜானந்தோ ராமசித்விபக்தனாம் பிருஹத்தே விஷ்ணோ சுபதிம் பஜாமகே. இன்துணை பதுமத்தலர் மகள் தனக்கு மின்பன் நற்புவி தனக்கிறைவன் தன் துணையாயர் பாவைன பின்னை தனக்கிறை மற்றையோர்க்கு எல்லாம் வன் துணை பஞ்ச பாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்று எங்குமென் துணை என் துணை என் துணை எந்த தந்ததம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே. பிரேயஸ்யா பத்மஜாயாக மதுர சகச்சரம் சாது பூமீஸ்வரம் தம் ஸ்வப்ராணாபீரவம்ஸ்யா பிரபுமத ச ததா சேஷ சர்வாசகாயம் பஞ்சானாம் பாண்டுஜானாம் முகச்ச வச்சனபிருத் தௌத்யகிருத்யே சரந்தம் மத்சாஹாயம் ததானம் மத்சாஹாயம் ததானம் மத்சாஹாயம் ததானம் மதின குலபதிம் கைரவிண்யாமபஷ்யம். அலமன்னு மடல் சுரிசங்கமெடுத்தடலாழியினால் அணியாருருவின் புலமன்னு படம் புனகொங்கையினாள் பொறதீரமுனாள் அடுவாளமரில் பல மன்னர் படச் சுடராழியினைப் பகலோன்மறையப் பணி கொண்டு அணிசேர் நில மன்னருமாய் உலகாண்டவனுக்கிடம் மாமலையாவது நீர்மலையே. திவ்யே தேகே விதர்த்துரு கலமபி ஜலஜம் ஹாரஜுஷ்டஸ்தனாயாக பாரம் தூரே விதாதும் பகுநృபகனனே பூமிதெய்வः புராதத் திவ்யச்சக்ரம் பிரசாஸ்து சுமகதி சமரே சூரிய சஞ்சாதனாய லோகான் கோப்துஷ்சராஜ்ஞோ வசதிரதிபதேகே त्वय पृथ्वीधरोऽयं यदप्सुते सरस्वती गोष्वश्वेषु यन्मधु तेन मे वाजिनीवति मुखमंधि सरस्वती। नमस्सदसे एतरिकि भगवतो महापुरुषस्य अपार करुणाम्बुराशेः आश्रितवात्सल्य जलधेः भक्तवत्सलस्य परमकारुणिकस्य दयालोः कृपया अत्र श्री आयुष्मतः अरुणस्य गृहे तज्जननी शतमान महोत्सव सुदिने श्रीनिवास कल्याणम् अधि उपन्यासमिमं श्रोतुम् अभ्यागतेभ्यः समेभ्यः आस्तिक महाजनेभ्यः सुस्वागतां वाचं परिसमर्प्य सायन्तन प्रणामांश्च परिसमर्प्य समेयं समागतचित्ता भूयास्त भूत्वेमम् उपन्यासं संशृणुध्वं श्रुत्वा च तस्यैव भगवतः श्रीमतः नित्यकल्याणस्वामिनः परया कृपया अखिलान् अभीष्टान् हितान् मनोरथान् सम्प्राप्य नित्यकल्याणाः भूयास्त इत्याशास्य अस्मिन् गृहे नित्यकल्याण समृद्धिरस्तु इति सम्प्रार्थ्य उपन्यासम् आरभे करुणाकरदासः। நாம் எப்பொழுதும் திருவல்லிக்கேணி பெருமாளை சொல்லி உபன்யாசம் ஆரம்பிக்கிற வழக்கம். காரணம் அவர்கிட்ட தான் முதல் உபன்யாசம் பண்ணேன். என் துணைன்னு வருது. உபன்யாசெல்லாம் மறந்து போயிட்டா ஞாபகப்படுத்துவார் என் துணை. அது அவருக்காக வரும், எந்த ஊரில் சொன்னாலும் அது. பிகாஸ் நம்ம உபன்யாசம் லைஃப் மெட்ராஸ் சிட்டியில் கால் வச்ச இடம் திருவல்லிக்கேணி. அதுக்கப்புறம் தாம்பரத்துலேயே தன் நிழலே வச்சுன்னு பெருமாள் திருநீர்மலை பெருமாள் காப்பாற்றுறார். அதனால் அவரை நினச்சின்னு அப்புறம் உபன்யாசம். இங்கே வந்த ஒன்று தான் இந்த பெருமாளுக்கு திருநீர்மலை கிட்ட கிடையாது. இங்கே இந்த இடத்துக்கு திருவிட வந்தே தான் கிட்டக்க. அதனால் நித்திய கல்யாண பெருமாள் இறங்குறதுனால கேட்குறவாளும் நித்திய கல்யாணம்னா டெய்லியும் மேரேஜ்னு அர்த்தம் இல்லை, நித்திய மங்களத்தோடு இருக்கணும். இந்த இல்லத்துலேயும் அம்மாவனுடைய சதமானத்தை கொண்டாடுற அருண் அவருடைய இல்லத்தில் நித்திய கல்யாணம்லாம் இருக்கும், மங்களமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு இப்போ இந்த உபன்யாசம் ஆரம்பிக்கிறோம். சீனிவாச கல்யாணம் சொன்னோம், அது புதிய சீனிவாச கல்யாணமாக மாறிடுத்து. அது காரணம் இருக்குது. விசாக நட்சத்திரத்தில் யாராவது கல்யாணம் பண்ணுவாளா? ஜோசி தெரிஞ்சவாள்லாம் இருப்பாள். விசாக நட்சத்திரத்தில் பண்ண மாட்டாள். அது வசந்த நட்சத்திரம், நம்மாழ்வாருடைய அவதார நட்சத்திரம்.
அருணுடைய அம்மாவும் விசாகத்தில் பிறந்தாள், பங்குனி விசாகத்தில் பிறந்தார். ஆனால் அந்த விசாக நட்சத்திரத்தில் நடந்த கல்யாணம் ஒன்று உண்டு, அதுதான் இப்போ நாம் சொல்லப்படுற சீனிவாச கல்யாணம். அதனால தான் டாபிக் அவரே மாற்றி விட்டார். ஆவணி விசாகத்தில் கல்யாணம், எங்கே இந்த ஸ்ரீனிவாச கல்யாணம் மேலே சொல்லும். அது ஒரு கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஒரு விஷயம் பீடிகை ஒன்று புரியுறது. ஏழுமலை ஏழுமலைன்னு சொல்கிறோம். ஏழுமலை பெருமாளுக்கு என்னென்ன மலை 7 அப்படின்னு கேட்டால் சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, ரிஷபாத்ரி, நாராயணாத்ரி, வெங்கடாத்ரி, 7 மலை அங்கே இருக்குது. இப்போ தான் சமீபத்தில் சந்திரபாபு நாயுடு டிக்ளேர் பண்ணிட்டார் 7 மலையும் அவருக்கே சொந்தம், ஒருத்தரும் கொடுக்க மாட்டோன்னுட்டார். அவருக்கே அந்த மலை கிடைக்கல. அந்த காலத்தில் சீனிவாசனுக்கு இந்த மலை சொத்து எப்படி வந்ததுன்னா, அவருடைய மாமனார் ஆகாசராஜான் இருந்தார். அவர் பரமதிச்ச உடனே இவருக்கு ஆகாசராஜோட தம்பி தொண்டைமான் இருந்தான். அவனுக்கும் ஆகாசராஜா பிள்ளை பத்மாவதியினுடைய பிரதர் விஸ்வக்சேனன்னு பேர், அவள் 2 பேருக்கும் சொத்துல ஆசை வந்துடுத்து. விஸ்வக்சேனுடைய கேஸ் என்னன்னா, அப்பாவுக்கு அப்புறம் பிள்ளை, அதனால் நான் தான் அந்த ராஜ்யத்துக்கு ஹோல்சேல் நான் தான். தொண்டமான்னு சொன்னான் அதெல்லாம் கிடையாது, எனக்கு ஒரு பங்கு உண்டு அதில். நான் எவ்வளோ பாடுபட்டு உங்கள் அப்பா ராஜ்யத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு ராஜ்யம் வேணும், எனக்கும் பங்கு கொடுன்னா. அல்லது என்னையே ராஜ்யாவாக இருக்கணும், நீ ராஜ்யத்தில் வேண்டாம். நான் தான் சித்தப்பா, அப்பா போனால் அண்ணன் போனால் தம்பின்னா. இது பெரிய சண்டையாக எடுத்து 2 பேருக்கும், பெருமாளுடைய சின்ன மாமனாருக்கும் மச்சிரனுக்கும் சண்டை. நான் என்ன பண்ணான், அங்கேருந்து பத்மாவதி ரெக்கமெண்டேஷன் தம்பிக்கு பண்ணிட்டான். பெருமாள்கிட்ட சொல்லிட்டா, என்ன பண்ணாலும் என் தம்பி சைடில் தான் நீ இருக்கணும், எங்கள் சித்தப்பா சைடு போகக்கூடாதுன்னுட்டா. சித்தப்பா பெரிய பக்தன், தொண்டமான அப்படி இருந்தான் பெருமாள்கிட்ட. அவன் வந்தான், நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. பெருமாள் பார்த்தார், சரி நான் 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வழக்கமாக இந்த சண்டையில் இப்படி தான் பண்ண முடியும், நான் 2 பேருக்கும் பண்ணுறேன்னார். எப்படி பண்ண போகிறேன்னார், பத்மாவதி நான் உன் தம்பி சைடில் இருக்க போக மாட்டேன், என்னுடைய சங்கு சக்கரத்தை படி தொண்டமானு கொடுத்துரு. சங்கு சக்கரத்தை வச்சு அதை வச்சு நீ சண்டை போட்டுக்கும், என்னுடைய ஆயுதத்தையே எனக்கு எதிர்க்க போடும், ஆட்சேபனை இல்லை அப்படின்னா சங்க சக்கரத்தை எடுத்து தொண்டமான்ட்ட கொடுத்தார். நாட் நோயிங் கான்சிக்வன்ஸ் அவருக்கே தெரியல. இன்னும் அந்த கான்சிக்வன்ஸ் பின்னாடி ராமானுஜர் வந்து தான் சரி பண்ண முடிஞ்சுது. தன்னுடைய சங்க சக்கரத்தையும் சின்னமாமனாற்று கொடுத்தார். தான் தன்னுடைய சிஸ்டர் சைடு சண்டை போட்டான், யுத்தம். அவள் என்ன பண்ணிட்டான், தொண்டைமானுடைய பிள்ளை கசின் பிரதர் இல்லை, அந்த சக்கரத்துக்கு பெருமாள் மேலேயே போட்டான். அடிபடாமல் இருந்தார்னா சக்கரத்துக்கு வேலையை போய்டும். உடனே விழுந்துட்டார் போர்க்களத்தில். உடனே பத்மாவதி கதறிண்டு ஓடி வந்தா. இப்படி ஆகிடுது என்ன. பெருமாள் சொன்னார், உனக்கு திருப்தி தானே, ஆற்றுக்காரரு அடிபட்டணும், சந்தோஷமாக பார்த்துக்கும். உன் தம்பி நான் வந்தேன், அவன் சின்ன மாமனார் கொடுன்னு கேட்குறான். அப்படி அகஸ்தியர் வந்தாருங்க, இது எதுக்கு இந்த விளையாட்டு, 2 பேரும் கூட்டு சமரசம் பண்ணக்கூடாது, அடி வாங்கிக்கணுமான்னார். என் தலை விதி ஆற்றுக்காரிக்கார் 2 அடி வாங்கிட்டா என்னான்னு சொல்லிட்டார். உடனே பத்மாவதி சமரசம் பண்ணுவோன்னு அவளும் சொன்னான். உடனே பகவான் என்ன பண்ணார், இதாப்பா விஸ்வக்சேன் அவங்க அப்பா சொத்து இவ்வளவு, அதில் உனக்கு இவ்வளவுன்னு கொடுத்தார். சின்ன மாமனாரே உனக்கு இவ்வளோ சொத்துன்னார். 2 பேரும் தேங்க்யூன்னு கிளம்பினான். சூட்டார் பெருமாள், கொஞ்சமாவது நன்றி இருக்கா அவங்களுக்கு, நீங்கள் 2 பேரும் அடிச்சடி சண்டை போட்டுக்காமல் இருந்து நான் அடி வாங்கிட்டு சொத்தை பிரித்து கொடுத்தோடனே ஒரு அட்லீஸ்ட் புரோக்கர் கமிஷனாவது கொடுக்கலாமா இல்லையா, பிரதர்லா கமிஷன் தரலைன்னாலும். ஏன்னா உங்கள் கூட பிறந்தவோ பத்மாவதி, உங்கள் சித்தப்பா அவளுக்கும் பொன் மாதிரி. சுவாமி எங்கள் 2 பேரும் சமரசம் பண்ணி கொடுத்துட்டேன், உங்களுக்கு நாங்கள் எதாவது தரோன்னு சொன்னையான்னு கேட்டார். உடனே தொண்டமான்னு சொன்னான், என்ன பண்ணலாம், அந்த 7 மலையும் பூவாக்கு வச்சு நல்லா காடாக பார்த்து இதை வச்சுக்கணும். இது அதனால் பெருமாளுக்கு 7 மலையும் சொந்தமாக வந்து அவர் கேட்டு பிடிங்கன்னு வாங்கிட்டார். அந்த சொத்து அவருது. அதை யார் யாருக்கோ கொடுக்க முடியாது, ஹோட்டல் கட்டுறதுக்கு என்ன அப்படின்னா அதெல்லாம் நத்திங் டூயிங் அப்படின்ட்டு. அந்த 7 மலையில் கருடாத்ரின்னு ஒரு மலைக்கு பேர். ஒரு பகுதி கருடன் இருந்து தங்கி தபஸ் பண்ணின இடம். அந்த கருடன் மட்டும் கொஞ்சம் வருத்தப்பட்டார். ஏன்னா சேஷாச்சல நீலாச்சல கருடாச்சல அஞ்சனாச்சல விடபாச்சல நாராயணாச்சல வெங்கடாச்சலன்னு சொல்கிறாளே இந்த 7 மலை. இது அதில் சேஷாச்சலத்தில் தான் பெருமாள் இருக்கார். இப்போ பெருமாள் இருக்கிறோட சேஷமலை தான். ஆனாலும் சேஷவானத்துக்கு ரொம்ப மரியாதை அந்த ஊரில். அதனால் பெருமாள் 2 தடவை சேஷவானத்தில் எழுதுறார் பிரம்மோத்சவத்தில். பெத்த சேஷவாகனம், சின்ன சேஷவான். சிறிய சேஷவானத்துக்கு ஒரு நாள் எழுதுவார், பெரிய சேஷவான். ஒரே சேஷவானத்துக்கு 2 தடவை வர்றார் பெருமாள். கருடன் சொன்னாராம், நானும் கருடாதிரி இந்த மலையில் ஒன்று இருக்கேன், 7ல் ஒத்தேன்.
ஆனால் உமக்கு எது இருந்தாலும் சேஷன்ட்டு தான் பிரீத்தி ஜாஸ்தி, நம்மக்கிட்ட மதிப்பு கிடையாது. ஏன்னா பெருமாள் கோயில் வாசலில் நிறுத்தி கர்ப்பகிர வாசலில் தான் நிற்கணும். அவர் உள்ளவர் தான் பெட்ரூமில் இருக்கார். வெளியில் நான் நிற்கணும், கை கூப்பிட்டு இருக்கணும். கூட்ட போது நான் தான் வரணும். எனக்கு ஒரு மரியாதை இருக்கான்னு கேட்டார். கேட்க மாட்டாரா? இந்த கதையை கேட்ட ஒருத்தர் சொன்னார், இப்படிலாம் சொல்லக்கூடாது, கருடனும் ஆலத்தரும் போட்டி போடுவாளா? போட்டி போடுறது இந்த ஊரில் தான். வைகுண்டத்தில் இருக்கிறவங்களுக்கு போட்டியெல்லாம் இருக்குமா? இப்படிலாம் உபன்யாசம் பண்ணுறீங்களே, மக்களுக்கு ராங் மெசேஜ் டெலிவர் பண்ணுறீங்களே. அப்படி இல்லை. பகவான்கிட்ட கைங்கரியம் பண்ணுற 2 பேரும் அவள் யார்ட்டையும் தான் பிரீதியாக இருக்கான் பகவான்னு நம்ம காண்பிக்கிறதுக்காக ஒரு ட்ராமாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். எனக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமான்னார். சரி, உமக்கு ஒரு ஸ்பெஷல் மாதிரி உமக்கு எனக்கு எப்பெல்லாம் திருவாராதனமோ அப்பெல்லாம் உமக்கு பூஜை நடக்கணும். அந்த மாதிரி ஒரு சரியான இடத்துல கொடுத்துட்றேன். அதுக்கு ஒரு அக்கேஷன் வெயிட் பண்ணும்ன்றான் பகவான். அக்கேஷன் வந்துதான்னா வந்துடுத்து. நான் சொன்னேன் பெத்த சேழவானு சின்ன சேழலாம் பார்த்துட்டு அக்கேஷன் வந்தது. எங்கே வந்ததுன்னா கருடனுடைய குறை எனக்கு கிரீவன்ஸ் இருக்குன்னாரே, அதை சரி பண்ணுறதுக்கு அசேஷன் வந்தது. அக்கேஷன் எப்படி வந்ததுன்னா, பிராட்டி கருடனுக்கு இவர் குறை தீர்க்க மாட்டார் லேசில். எப்பொழுதும் பெருமாள் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை செய்வார். அவர் அவசரமே பட மாட்டார். நோனமாக போகும். ஒரு நாளைக்கு வரும்பொழுது ஒழுங்காக வந்துடும். அதே மாதிரி கருடன் பெருமாள்கிட்ட சொன்னது அவ்வாட்டுக்கு போயின்ட்டுருக்கு. பிராட்டிக்கு அது பொறுக்கலை. அவன் கேட்டான், அனுகிரகம் பண்ண சீக்கிரம் பண்ண வேண்டியதானே, அவனை பரீட்சை என்ன வேண்டியிருக்கு அப்படின்னா, அதனால் உம்மோட நான் கொடுத்த நடத்தலைன்னா திடீர்னு டிஸப்பியர் ஆகிட்டான். வைகுண்டத்தில் பிராட்டி இல்லை, பெருமாள் பார்க்குறார். எப்படி சுவாமி இருக்க முடியும் அப்படின்னா, ஒரு நாளும் பெருமாளை விட்டு பிராட்டி பிரியவே மாட்டாள். அவள் சேர்ந்தே தான் இருப்பாள். பட் பிரிவது போல் ஒரு ட்ராமா போடுவாள் நமக்கு பெனிஃபிட் கொடுக்குறது. அதான் சொல்கிறாள் இல்லையா, அது அவளுக்கு ஏ டீம் இது பி டீம் இதுங்கிறான் சண்டை போடுற வாளி. அந்த மாதிரி அது ஏ டீம் பி டீமாக பண்ணிவிட ஒரு காரியத்து. என்ன பண்ணா, பிராட்டி மறைஞ்சு போயிட்டாருன்னே பகவானுக்கே தெரியலாம். சர்வஜ சர்வஜ சர்வவித்திரு வேதத்தில் எல்லாம் தெரிஞ்சவன்னு சொல்லுவாங்க. கூடவே சர்வவித்திரு இருக்கு. சர்வஜானா எல்லாம் தெரிஞ்சவன் அர்த்தம். சர்வவித்னா என்ன அர்த்தம்? எல்லாம் தெரிஞ்சவன் அர்த்தம். உபநிஷத்தில் சொல்கிறது பகவான் எல்லாம் தெரிஞ்சவன் எல்லாம் தெரிஞ்சவன். அதாவது சப்ஜெக்ட் தெரியாத உபன்யாசம் முடிஞ்சலோ அப்படியே உருட்டுவா, சொல்லிகிட்டே இருப்பான். பெருமாள் 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 பெருமாள்னா யாரும் பெருமாள் சப்ஜெக்ட் வராது. ஏன்னா அவரே தயாராகலையே. அந்த மாதிரி வேதம் சொல்லலாமா? சர்வஜா சர்வவித். இந்த மாதிரி இடத்துலலாம் வியாக்கியானம் பண்ணணும்னா நடாதுருமாள் தான். ஸ்ரீபாஷ்யத்தில் இந்த ராமானுஜர் சர்வஜ சர்வவித் வேத வார்த்தையை கோட் பண்ணுறாரு, அவ்வளோதான். அதுக்கு அர்த்தம் அவர் சொல்லலை. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவர் மேலே சொல்ல வேண்டியது போகிறார். இந்த கேள்வி வரும் போது 2 சொல்லியிருக்கே வேதத்தில். சர்வஜன்னு சொன்னால் எல்லாம் தெரிஞ்சவன் அர்த்தம், சர்வவித்னா எல்லாம் தெரிஞ்சவன் அர்த்தம். 2 தடவை சொல்லியிருக்கேன், என்ன அர்த்தம் சாமி? ரிப்பீட் பண்ணியிருக்கேன் வேதம். அந்த ராமானுஜருடைய பாஷ்யத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அவர் கோட் பண்ண இடத்துல அந்த சென்ஸை எடுத்து சொல்ல வேண்டியது கமெண்டேட்டர் வேலை. அது காலக்ஷேபம் காஞ்சிபுரத்தில் அருள்றார் நடாதுரம்பாள். கீழண்ட பிராகாரத்தில் பெருமாளுக்கு, கிழக்கு பிராகாரத்தில் மலை மேலே காலக்ஷேபம் நடக்குது. வேதாந்த ஸ்ரவண அவர் சொல்கிறார். அப்போ அவர் சொன்னார், சர்வஜனா எல்லாம் தெரிஞ்சான், எல்லாம் ஓரளவு தெரிஞ்சவா எல்லோரும் இருப்பான். ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். எதை கேட்டாலும் சொல்லுவாள். அது சில மாமிகள்லாம் டாக்டருக்கே மெடிசன் நிறைய சொல்லுவாள். அந்த டாக்டரே அரண்டு போடுவான், இவ்வளோ மாத்திரை இவ்வளோ மெடிசனாக இவ்வளோ வியாதி இருக்கா எனக்கே தெரியாது அம்மா. அதில் எல்லாத்துலேயும் மேலெழுந்த வாரியாக இருக்கணும் ஞானம். எக்ஸ்பர்டைஸோடு ஒரு ஞானம் இருக்கணும். அது எல்லாத்துலையும் இருக்கிறது கட்டம். மாஸ்டர் ஆஃப் நன், ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன். ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்னு ஒருத்தர் இருக்க முடியாது. அது பகவான் தான். அதனால் மறுபடியும் சர்வஜா சர்வவித்துன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குது எக்ஸ்பிளைன். அதுதான் நடாதுருமாள். அதனால தான் அந்த நடாதுருமாளுக்கு அவ்வளோ ஏற்றம். அதான் தேசிகன் அவர் அவ்வளோ கொண்டாடினார். வழி காமிச்சு கொடுத்தார். வேதத்தை எப்படி புரிஞ்சு அதை சொன்னால், நீ கொஞ்சம் ஏமாத்திரி இப்படி ஹேர் ஸ்பிளிட் பண்ணி சொல்கிறீர், அது நேச்சுரலாக இல்லைன்னா. சரி, உனக்கு இன்னொன்று சொல்கிறேன் கேட்டு. நமக்கு எல்லாம் தெரியும், அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். ஆனால் அல்வாவை அடுப்பில் பண்ணி வச்சு பார்த்தா அப்படியே ஒரு பெரிய களி மாதிரி ஒன்று இருக்கிறது. அல்வா மாதிரி இல்லை. வரலையேன்னா அடையலை நீ அல்வாவை. அல்வாவை பற்றி தெரியும், பட் உனக்கு அல்வா கிடைக்கல. ஆனால் சில பேருக்கு தெரியும், தெரிஞ்சதையும் அடைவா. அதில் வித்து லாபேன்னு சான்ஸ்கிரிட்டில் ஒரு வகுப்பு இருக்குது. அதனால் எல்லாத்தையும் அடைஞ்சவன் அர்த்தம். இப்போ நமக்கு அந்த மாதிரி பகவானுக்கு எல்லாம் தெரியும். பிராட்டி எங்கே போயிருக்கான்னு தெரியாதானே. ஆனாலும் கருடனை கூப்பிட்டு எங்கே போனான்னு தெரியல, தேடிப்பாருன்னு. கருடன் ஏற்கனவே டயர்டாக இருந்தார். காரணம் என்னென்னா,
பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு பெருமாள் சன்னதியில் இருக்க அத்தனை பரிசாரர்கள் லீவ் போட்டான். எங்கேயோ அவளும் கல்யாணம் நித்திய சூரியாத்தில், அதனால் அவள்லாம் லீவ், கேஷுவல் லீவ். கருடன்ட்டு மட்டும் பொறுப்பை முடிச்சுட்டு போயிட்டான். துவாரபாலகன் வரல இன்னைக்கு, அதனால் இவன் ஜெயன் கிடையாது, இவன் ஜெயன் கிடையாது. பெருமாள்கிட்ட எல்லா டியூட்டியும் கருடன் தான் பார்க்கணும். கார்த்தால ஒரு சரி எல்லாரும் போகிறப்ப நிம்மதினு வாசலில் உட்காண்டார். அங்கேருந்து விரோச்சனன் வந்தான். விரோச்சனன் விஐபி. ஏன்னா அவன் பிரகலாதனுடைய பிள்ளை. ஒரு சிக்கல் பாருங்க, பிரகலாதன் பிள்ளை விரோச்சனன். பிரகலாதன் பரம பாகவதன், அவன் பிள்ளை எப்படி உள்ளே போகாதுன்னு சொல்ல முடியும். ஆனால் விரோச்சனன் அவன் தாத்தாவுடைய ஜீன்ஸ் அவன்கிட்ட ஜாஸ்தி. ஆனால் ஹிரண்யகசிபு சைடு அவன். அதான் தேசிய ஒரு வார்த்தை சொல்கிறார், அப்பாவை பார்த்து பிள்ளையெல்லாம் நல்லவன் அசியூம் பண்ணாத. அப்பா நல்லவனாக இருந்தால் பிள்ளை நல்லவனாக இருப்பாங்க, கேரண்டி கிடையாது. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைங்கிறது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோடு தான் எடுத்துக்கணும். சும்மா அப்படியே தலையாட்டாத. ஏன்னா பிரகலாதன் பிள்ளை விரோச்சன் நல்லவனான்னு. அதே சமயத்தில் பிள்ளையை பார்த்து அப்பா நல்லவர்னு நினச்சுடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஹிரண்யகசிபு. பிரகலாதனோட நல்லவன் ஹிரண்யகசிபு பெரிய ரோடியாக இருந்தான். அதனால் அவள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பொறுத்து பார்த்தான் தீர்மானிக்கணும், அவசரப்படக்கூடாதுன்னு சுவாதிக்கிறேன். அதான் புராணங்களில் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாவ. இவ எல்லாரும் அந்த புராணம் எப்போ நடந்தது, எங்கே நடந்தது அப்படிங்கிற சண்டையில் இருக்கா. நம்ம பெரியவாள்லாம் அப்படி சண்டை போடாது, வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த புராணத்துக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறதோ அதை ஃபாலோ பண்ணுறோம். அதான் மெத்தட் நமக்கு வேண்டியது. அதான் தேசிகன் அழகாக காமிக்கிறார். இந்த விரோச்சனன் வந்தால் சரி போ உள்ளேன்னு விட்டார். ஏன்னா பெரியவருடைய அப்பா பிரகலாதன் பிள்ளை எப்படின்னு சொல்ல முடியும். அவன் உள்ளே போனான், பெருமாள் படுத்துறதா தள்ள பெரிய கிரீடம். அந்த கிரீடத்தை அப்படி எடுத்துட்டான். இவர் பெருமாள் படுத்துட்டே இருக்கார். அந்த கிரீடத்தை எடுத்து உத்திரியத்தில் சுற்றிட்டான். வெளில வந்தான், கருடனை பார்த்தான், போயிட்டான். கொஞ்ச நாள் ஆச்சு, கருடான்னு உள்ளேருந்து பெருமாள் கூப்பிட்டார். கருடன் உள்ளே ஓடி போனார். பார்த்தா பெருமாள் கிரீடம் இல்லாமல் படுத்துருக்கார். ஆனால் சுவாமி கிரீடம் என்னாச்சுன்னா, நான் உன்னை கேட்கணும்னு நினச்சி என்னைய கேட்குறேன். கிரீடம் எங்கே போச்சுன்னு தெரியல, நான் படுத்துட்டு இருக்கிற கிரீடத்தை காணும்னா, திருட்டு பைய விரோச்சனம் தான் வந்தான். எனக்கு அப்பயே சந்தேகம், போகிறச்சே திருட்டு பாட்டு தான் போனான். எத்தையோ இப்படி உத்திரியத்தில் படிச்சுட்டு வந்தான். நான் என்ன மடப்பள்ளியிலேருந்து புளியோரையோ தூக்கிட்டு போகிறான், தொலைஞ்சு போட்டேன்ட்டு. இது சமாச்சாரமாக நான் இதை கொண்டு வந்துடுறேன்னார். பாதாளத்துக்கு போனார், சண்டை போட்டால் கிரீடத்தை திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டு, திருப்பி கிரீடத்தை எடுத்துகிட்டு வந்தார். வர வழியில் அவர் ரூட் இஷ்டத்துக்கு வர்றார். அவர் அப்படி பாதாளத்தில் கிளம்பி அந்த கிரீடத்தை எடுத்துன்னு வந்தார். எடுத்துன்னு வந்தவர் கிரீடத்தில் பார்த்தார், ஒரு முத்து சதுரி போயிடுது, முத்து காணும். அந்த கிரீடத்தை தூக்கி பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் வச்சுட்டார். அது வேற வரலாறு. பெருமாள் கூப்பிட்டார், ஏன்னா கிரீடம் என்னாச்சு, போனேன், என்ன எடுத்துன்னு வந்துட்டேன்னு. என்னாச்சு, போட்டேன்னு, உமக்கு தான் போட்டேன்னா. எங்கே எனக்கு போடலை, நீ கிருஷ்ணாவதாரத்தில் கீழே பிருந்தாவனத்தில் இருந்து அங்கே சாத்திட்டு வந்துட்டேன். சரி போகிறது, அதுக்கே இவ்வளோ நாழின்னு கேட்டார். அதில் ஒரு மணி எங்கேயோ உழுது தேடினேன். அத்த போல தேடிட்டேன், அதுவாவது நான் வச்சுக்கிறேன் ஆகும். அந்த மணியை தேடுறேன்னு போனார் இவர். அப்போ பெருமாள் சொன்னார், பிராட்டியும் காணலை, அவளையும் தேண்டு ஆகும். அதுக்காக கருடன் திரும்பி வந்தார். வந்து அந்த மணி எங்கே போச்சு, மணி எங்கே போச்சுன்னு கண்ணால் பார்த்துட்டே வர்றார். பார்த்துட்டே வந்தால் ஒரு நதி போன்ற குளம். நதி போன்ற குளம்னா, நதின்னா நீளமாக போயிட்டுருக்கும், குளம் நார்மலாக ஸ்கொயராக இருக்கும். ஒரு ரெக்டாங்கிள் குளம் அது. அந்த குளத்தை பார்த்தார். குளத்தில் அவருடைய கண்ணில் கிளியராக தெரியுறது அந்த முத்து விழுந்திருக்கு. உடனே எடுத்துட்டார். அதுக்காக அது பேர் வச்சுட்டார். இந்த குளம் இல்லை, இது ஆறு. மணிமுத்து கிடச்ச உடனே மணிமுத்து ஆறு அப்படின்னு. அந்த மணிமுத்து ஆறுங்கிறது நாச்சியார் கோயில் புஷ்கரணி. 108 திவ்யத்தில் ஒன்று நாச்சியார் கோயில். அதில் புஷ்கரணி மணிமுத்தார். அதுக்கு என்ன விசேஷம் பெருமைனா, ஆழ்வார் அந்த புஷ்கரணியை பாட்டில் பாடுறார். எல்லா கோயிலையும் புஷ்கரணி இருக்குது. சில கோயில் புஷ்கரணியை தான் ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. எத்தனையோ நதிகள் ஓடுறது, நதிக்கரையில் தான் கோயில்கள் இருக்குது. இருந்தாலும் சில நதி அதைத்தான் ஆழ்வார் பாடுறார். காவேரிக்கு எவ்வளோ பிரான்ச் இருக்குது, அவ்வளோ பிரான்ச்லேயும் பெருமாள் கரை கோயில் இருக்குது. ஆனால் சில பிரான்ச்சை மட்டும்தான் ஆழ்வார் பாடுறார். உவா அப்படின்னு ஒரு பிரான்ச்சு சிதம்பரத்துக்கு பக்கத்தில் ஓடுறது காவேரி. உவா உந்தின்னு ஆழ்வார் பாடுறார். அந்த சிதம்பரத்துக்கு பக்கத்தில் உள்ள அந்த காவேரி பிரான்ச்சையும் பாடுறார். அப்படி பாடும்பொழுது கோயில்கள் புஷ்கரணியில் நாச்சியார் கோயில் புஷ்கரணி மட்டும் வாவி தடம் சூழ் மணிமுத்தாற்று, வாவி தடம் சூழ் மணிமுத்தாறு அப்படின்னு மணிமுத்தா நதி அப்படிங்கிறது. அது குளம்தான், ஆனால் நதின்னு சொல்கிறது காரணம் நீள அகலம்
செவ்வகம் ரெக்டாங்கிளாக இருக்கணும். ஹரித்ரா நதின்னு அதுதான் சொல்லுவாங்க மன்னார்குடியில். அது ஹரித்ரா நதியில் குளம் தான் நதி. ஏன் நதினா அதுவும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப், அதுக்காக வச்சுருக்கேன். அது மட்டும் ஹரித்ரா அது மட்டும் ஃபாரின் இருந்ததுன்னா பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாகிடும். நம்ம ஊரில் மாட்டின்னு இருக்கு. நான் அன்றைக்கி ஒரு நாளைக்கு போனேன். எங்கள் அத்தான் அங்கே தான் ஹரித்ரா நதி கரையில் இருக்கார். அத்தை பிள்ளை அவருக்கே 90 வயசு. வந்தோம் மன்னார் உபன்யாசம் போனோம், சேவிச்சு போகலான்னு போனால் பெருமாளே அங்கே எழுதிருக்கார். ஹரித்ரா தப்போசம் நடக்கிறது. சரி சந்தியாவனம் பண்ணுவோம் பெருமாள் பார்க்குறச்சேன்னு ஹரித்ரா நதியில் இறங்கினேன். காலை வச்சேன் கீழே சுர்னு ஏதோ குத்திட்டு பார்த்தேன் பாட்டில். உடனே பிஏ சொன்னாங்க இறங்கிலாம் சந்தியாவனம் பண்ணாத வந்துருன்ட்டான். சந்தியாவனம் பண்ணால் அப்புறம் மறுபடியும் டாக்டர்கிட்ட போனோம், மேலே படிக்கலாம் வந்துட்டான். பார்த்தா நம்ம ஊர் குடிமகன்கள்லாம் எல்லா புஷ்கரில் தான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்து வெண்ணையை சாப்பிட்டு அந்த பானையை ஒங்கி உடைப்பாரான், அப்போ தான் திருப்தியாகும். அதே மாதிரி சாப்பிட்டா அந்த பாட்டில் ஒரு அடி உடைச்சிட்டு போவா. அந்த பாட்டில் அங்கெல்லாம் கிடக்கிறது பெரிய கஷ்டம், நம்ம பாவம் படி. அது போட்டோம். அந்த மாதிரி வாவித்தடம் சூழ் மணிமுத்தாற்றி பெருமானின்னு அந்த இடத்த பார்த்தார். பிராட்டியும் தேடிடுவான்னு சொன்னார் பெருமாள். நாம் முத்து தேடுறதே பிராட்டியும் தேடிடுவோன்னா பெருமாள் மகா ஃப்ராடு. இந்த மணி இங்கே விழுந்தது அவருக்கு தெரியும். பிராட்டி அங்கே போனாலும் அவருக்கு தெரியும். நம்மளுக்கு என்ன மெசேஜ் பெரிய சர்வீஸ் கொடுத்துருக்கார், அசைன்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தார். ஒரு பிரமாத வாசனை. அது தாயார் இருக்கிறது தான் அந்த வாசனை வரும். எந்த இடத்துல வாசனை இருக்கோ அங்கே லக்ஷ்மி இருப்பா. எந்த இடத்துல நாற்று அடிக்கிறதோ அங்கே அவள் அக்கா இருப்பா. அதனால் ஆற்றை பார்த்து வச்சுக்குவோம். கந்தத்வாராந்துராதர்ஷாம் நித்திய புஷ்டாங்கரீஷிணீம். நல்ல நறுமணம் மிகுந்ததாக வீடு இருக்கணும், நறுமணம் இருந்ததாக துணி இருக்கணும், நறுமணதாக உடம்பு இருக்கணும். அப்படி பார்த்துக்கணும். அது லக்ஷ்மி வருவதற்கு வழி. கந்தத்வாரம் நல்ல வாசனை வழியாக தான் லக்ஷ்மி வருவோம். இல்லை ஒரே நாற்று அடிச்சுட்டு இருக்குன்னா, கூவமாக இருக்குது, அடையாறாக இருக்குன்னா அவள் அக்கா வந்து சௌக்கியமாக இருக்கான்னு விசாரிப்போம். அவங்க சௌகரியப்படி இருக்கும். அப்பேற்பட்ட இந்த வாசனை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தார். அங்கே ஒரு ரிஷி ஆசிரமத்திலேருந்து வருது. அங்கே என்ன ரிஷின்னா அங்கே மேதாவின்னு ஒரு ரிஷி. மேதாவிங்கிற ரிஷிக்கு என்ன விஷயம்னா அவருக்கு ஒரு ஆசை வந்துடுது. இந்த பகவான் எல்லாருக்கும் தன்னை கொடுக்குறான்னு சொல்கிறாளே, பகவானுக்கு நாம் எதை கொடுத்தா ரொம்ப வசதி. உலகத்திலேயே ஒரு பெண்ணை பற்றி அந்த பெண்ணை ஒருத்தரை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது பெரிய கைங்கறி. ஏன்னா பிராமணனுக்கு ஒரு பொண்ணை கொடுத்தா அந்த பொண்ணு இருந்தால் தான் நல்ல காரியம் பண்ண முடியும். அதில் கன்னியகாதானம் தான் தானத்தில் ரொம்ப சிறந்தது. எல்லாரையும் கொடுக்குற பெருமாளுக்கு நாம் ஒரு கன்னிகை தானம் மொழி கொடுத்தா மாமனார் ரேட்டை சூப்பராகிடலாம். அதுக்கு என்ன வழின்னா முதல்ல பொண்ணை வைக்கணும். அந்த பொண்ணு லக்ஷ்மியாக இருக்கணும், அப்போ தான் பெருமாள் வருவார். அதில் மேதாவிங்கிற மகரிஷி அந்த க்ஷேத்திரத்தில் வாபித்தடம் சூழ் மணிமுத்தாறுன்னு சொல்லக்கூடிய மணிமுத்தாரின் கரையில் தபஸ் பண்ணியிருக்கார். தனக்கு லக்ஷ்மி தேவியை குழந்தையாக பிறக்கணும். அதுக்கு தான் இந்த ட்ராமா. பெருமாள் திடீர்னு லக்ஷ்மி மறைஞ்சாளேன்னு பார்த்தா அந்த ரிஷியினுடைய ஆசிரமத்தில் அங்கே ஒரு மரத்தை சுற்றி வஞ்சி கொடி, வஞ்சி கொடின்னு ஒரு கொடி, அந்த வஞ்சி கொடி சுற்றின்னு இருக்கு. அங்கே தினமும் போயிட்டு வருவார். அந்த பக்கம் பார்த்தா அங்கே ஒரு குழந்தை. அந்த குழந்தைய பார்த்த உடனே தாமரை வாசனை குழந்தை உடம்புலேருந்து அடிக்கிறது. அப்போது வானத்திலேருந்து ஒரு குரல் சொல்லிது, இந்த குழந்தைய உன் பெண்ணாக வளர்த்துக்கோ, உன் ஆசையை நிறைவேறும். அதனால் அந்த பெண்ணுக்கு என்ன பேர் வைக்கிறது, வஞ்சுளவல்லின்னு வச்சார். எங்கள் அம்மா பேரும் வஞ்சுளவல்லி தான், வஞ்சுளவல்லின்னு வச்சார். வச்சு வளர்த்தார். வைகுந்தத்தில் வாசுதேவன் தேடுறான், கருடன் தேடுறார். இப்போது அவர் சுகந்தமுனி ஆசிரமத்தில் அந்த குழந்தையை பார்த்தார். மேதாவி ஆசிரமத்தில் சுகந்தேரி க்ஷேத்திரத்தில். ஆனீதே பவதா விரோச்சனகராத் வாஜ்ரே கிரீட்டே ததா முக்தம் மௌக்திகேகம் அக்ரசரிதி ஸ்ரீபாசுரம் மார்கிதும். அந்த வைரத்தை, அந்த முத்து வைரத்தை எல்லாம் சேர்த்து கட்டப்பட்டு தேடி சந்தோஷப்பட்ட கருடன் இப்போ புலகாங்கிதாயிட்டார். ஏன்னா இங்கே லக்ஷ்மி இங்கே தான் இருக்கா. இந்த வாசனை அடிக்கிறது. இந்த மேதாவி ஆசிரமத்தில் பிராட்டி இருக்கா. இந்த தகவலை போய் பெருமாள்கிட்ட சொல்லுவோம் என்று கருடன் வந்து பெருமாள்கிட்ட சொல்லுவோம். சரி, இந்த பொண்ணுக்கு வயசாகிடுத்து, கல்யாண காலம் வந்துடுத்து. அவள் தான் லக்ஷ்மின்னு தெரிஞ்சுடுத்து. போய் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும், நேராக வரணும் அவருடைய அப்பா கிட்ட, மேதாவிட்ட, சுவாமி நான் தான் பெருமாள்,
நீ என் பொண்ணை கொடுக்கணும் ஆசைப்பட்டுட்டேன், வந்துட்டே கல்யாணம் பண்ணி சிம்பிளாக ஸ்ட்ரைட்டாக முடிஞ்சு போயிடும். கதை அதோட முடிஞ்சிடும். ஆனால் பெருமாள் அப்படி பண்ண மாட்டார். ஏன்னா தன் பக்தர்களுக்கு பொழுது போகிறதுக்கு ஒரு மேட்ரு கொடுக்கணும். என் நினைந்து போக்குவரி போதுன்னு ஒரு ஆழ்வார் ரொம்ப வருத்தப்பட்டார். உங்களுக்கு ராமாயணம் பாரதம் கேட்காம எப்படி பொழுது போகிறதுன்னு கேட்டார். அவருக்கு தெரியாது இத்தனை டிவி இருக்குது, இத்தனை சேனல் இருக்குது, இத்தனை கட்சி இருக்குது, இத்தனை கூத்து இருக்குது, இத்தனை ஊழல் இருக்குது. நேற்று ஒரு ஊழல் முடிஞ்சால் அடுத்த ஊழல் மறுநாளைக்கு வரும். அதை பற்றி ஒரு நாள் பேசினா அதுக்கு அடுத்தபடி அவள் கஷ்டப்பட்டு 10,000 கோடி ஊழல் அப்படின்னா அதுக்குள்ளே ஜட்ஜு வீட்லேயே 10,000 கோடின்னா இல்லைன்னா இருக்குது. இதே பெரிய கஷ்டமாக இருக்குது. நிமிஷத்தோட டாப்பிக்கை மாற்றி விட்றான் மனுஷன், சந்தோஷமாக இருக்கு. என் நினைந்து போக்குவரி போது. ஆனால் ஆழ்வார் சொல்கிறேன், இதெல்லாம் பொழுதுபோக்கி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கார்கலந்த வையான் கைகலந்த வாழியான் பார்கலந்த வல்வயிற்றான் பாம்படையான் சீர்கலந்த சொல்லினைந்து போக்காரேல் என்னிணைந்து போக்குவரி போ. மேகசியாமலனான பெருமான் கார்கலந்த மேனியான் கைகலந்த ஆழியான். கையோட கலந்து நிற்கிறதான் சக்கரம். கையும் சக்கரமும் ஒரே சமயத்தில் மேனுஃபேக்சர் பண்ணி வந்த மாதிரி ஒன்று இன்னொன்று ஃபிட் பண்ண மாதிரி தெரியலாம். கை கலந்த ஆழியான். எங்கள் ஊரில் ஒரு ஆசாரி அந்த காலத்தில் ஒத்த கதவு தான் போடுவாள். கிராமங்களில் வீட்டுக்கு ரெட்டை கதவெல்லாம் கிடையாது. அந்த ஒத்த கதவு போட்டால் அந்த கதவே எல்லாத்தையும் மறைக்கணும். அதுக்கு பெரிய பலகா கிடைக்காது. 2-3 பலகா ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதே தெரியாமல் ஜாயின் பண்ண தானே கதவு. அந்த பிரகஸ்பதி பண்ணி முடித்தானா நடுவில் உள்ளே இருக்கிறவாள் வெளில இருக்கிறவா பார்த்து பேசலாம். அவரை கூட்டு கேட்டேன், ஏண்டா இப்படி கதவு போட்டிருக்கேன்னா நடுவில் சாணி போட்டு அடிச்சுக்கின்னு போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கை கலந்த வாழியான். அதில் கையில் ஆழி கலந்து நிற்கிற இந்த பெருமாள் ஆழியோடு கூடவே பிறந்தாரோ. ஏதோ கர்ணன் கவச்ச குண்டலத்தோடு பிறந்தான்னு சொல்கிறார். அந்த மாதிரியே பெருமாளுடைய ஆவிர்பாவம் தோற்றமும் தோன்றா மாதிரி கைகலந்த வாழியான் கார்கலந்த மேனியான். திருமேனில் அப்படியே மேகம் கலந்துருக்கு. மேகசியாமலனான பெருமாள், சக்கரபாணியான பெருமாள். கார்கலந்த மேனியான் கைகலந்த ஆழியான் பார்கலந்த வல்வயிற்றான். வயசுக்குள்ளே பூலோகம் முழுக்க சகல லோகத்தையும் வச்சிருக்கான். பார் கலந்த வல்வயிற்றான். வயத்தோடு நல்லா அட்ஜஸ்ட் ஆகிடுது. அது ஒன்றும் ப்ராப்ளம் கொடுக்கல. நாமளும் இன்னும் கொஞ்சம் மண் சாப்பிட்டாலே மறுநாளைக்கு டாக்டர் ஓடின்ட்டுருக்கும். அப்படி இல்லாமல் பார் கலந்த வல்வயிற்றான். நம்ம வலிமையான வயர். அந்த காலத்து உடம்பு சார். உங்களுக்கு யாரோ கேட்டேன், எப்படியோ வந்துருக்கு, எனக்கு 78 வயசாகிடுச்சு, நான் இன்னைக்கு கார்த்தால சொல்கிறேன் சாயங்காலம் சொல்கிறேன் கேட்டேன். சார் உங்கள் உடம்பு அந்த காலத்து உடம்புன்னுட்டா ஒன்று, எங்கள் உடம்புலாம் இந்த காலத்து உடம்பு. அது பாருகலந்த வல்வயிற்றான், வலிமை நெய்ந்த வேறு. சீர்கலந்த சொல்நிலைந்து பொக்காரில். அவனுடைய சரித்திரத்தை, அவருடைய வைபவத்தை கலந்த ராமாயணம், பாரதம், விஷ்ணு புராணம், ஆழ்வார் பாசுரம், எம்பெருமானாருடைய தீப சுக்தி, தேசிய ஸ்தோத்திரம், இதை எல்லாத்தையும் பயன்படுத்தாமல் பொழுது எப்படி நீங்கள் போக்குறீர்கள், எப்படி தான் உங்களுக்கு பொழுது போகிறதுன்னு கேட்டார் நம்ம ஆழ்வார். அது ஒன்றும் தெரியாது, உலகமே தெரியாது சொல்லிட்டு இருக்கார். நம்மளுக்கு எவ்வளோ மேட்டர் இருக்குது. நடுவில் பெருமாளை நினைக்கிறது கொஞ்சம் டைம் வச்சுருக்கமே, எவ்வளோ கைண்டாக செய்கிறோம் அந்த காரியத்தைன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? பார்கலந்த வல்வயிற்றான் பாம்பனையான் சிறுகலந்த சொல்லிலைந்து சூழ்பொக்காரில் சூழ்நீரின் வினை அசூழ் வினையின் ஆழ்துரை என்னிழந்து பொக்குவரி போதும். அந்த மாதிரி ஒரு லீலை பண்ணினாத்தான் அந்த பகவானுடைய ஸ்மரணம் வரும். அந்த கதையை ஒரு ஆனந்தமாகவும் இருக்கும், மனசுக்கு நிம்மதி பெறும். அதுக்காகத்தான் இவ்வளோ பாடுபடுறான் பகவான். அதுக்காக நேராக மேதாவிமிட்ட செய்யலாம். ஐ வாண்ட் டு மேரி யுவர் டாட்டர், ஐ ப்ரப்போஸ், யூ வாண்டட் ஒன்லி மீ டு பி யுவர் சன் இல்லான்னு சொல்லியிருந்தா ஓகேன்னு அவர் சொன்னால் மேரேஜ் முடிஞ்சு போச்சுன்னா அது நியூஸ். அது அந்த நியூஸ் ஏற்படுறது கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்டிங்காக மனசால போட்டு வைக்கணும். அதுக்காக பகவான் ஒரு லீலை படத்தா தீர்மானித்தான். மேதாவி ஆசிரமத்துக்கு வாசலில் ஒரு நாளைக்கு 5 பிரம்மச்சாரி வந்தார். 1 இல்லை 2 இல்லை 5 பிரம்மச்சாரி, தடி பிரம்மச்சாரி. பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னா 5 பேர் சாப்பிட்டு வந்து பிக்ஷை கொடுங்குறான். மேதாவி அவர் பார்த்தார், தன் ஒய்ஃபை கூட்டார், இந்த 5 பேருக்கு சாத்தை போடுவோம். 5 பேருக்கு இலையை போட்டு சாதம் போடுறான். கலித்துறைன்னு ஒரு தமிழ் இலக்கியம். இந்த உபன்யாசம் திருப்பி ரிஷிமுஷ்டாண்டம் முன்னாடி பண்ணுறேன். ஆண்டவன் நல்ல தமிழில் இலக்கியத்தில் நல்ல புலமை. எப்படின்னு நான் திரும்பி உட்காந்துட்டார், என்ன சொல்லுவிடு. நான் எல்லோரும் உபன்யாசம் வரிசையாக பண்ணிட்டே வரா. அந்த திருப்பாவையில் சீரியலாக அடியன் பண்ணுறேன். இதை ஆரம்பித்த கலித்துறை நான் அப்படி திரும்பி உட்காந்துட்டார். சொல்லுவிடு. சுடர் தொடி கேளாய், இந்த பாட்டை கேளுங்கோ. அந்த காலத்து தமிழ் இது. கலித்துறையில் குறிஞ்சி கலிங்கிறதுல வருது. ஆமாம், ஒன்று ஸ்ரீனிவாச கல்யாணம் சொன்னால் நீ அங்கேருந்து
சங்கத்தமிழ் எடுத்து பாடம் எடுக்கிறியா படுவாவி, உன்னியாசம் மட்டும் போக மாட்டேன் நினைக்காதவங்க. அதில் ஒரு அற்புதமான விஷயம் அந்த பாட்டில். பெருமாள் அதை எப்படி அடாப்ட் பண்ணார். சுரர் தொடி கேளாய் தெருவில் நாம் ஆடும் மணல் சிற்றில் காலின் சிதையாம் அடச்சிய கோதை பறிந்து வரிப்பந்து கொண்டு ஓடி நோதக்க செய்யும் சிறுபட்டி மேல் ஒரு நாள் அன்னையும் யாமும் இருந்தேமா இல்லீரே உண்ணு நீர் வேட்டேன் என வந்தார்க்கு அன்னை அடற்பொற் சிறகத்தால் வாக்கி சுடரிழாய் உண்ணு நீர் ஊட்டிவா என்றாள் என யானும் தன்னை அறியாது சென்றேன் மற்ற என்னை வளைகை முன் கைப்பற்றி நலிய தெருமந்திட்டு அன்னாய் இவன் ஒருவன் செய்தது காணா என்றேனா அன்னை அலறி படர்தர தன்னையான் உண்ணி விக்கினான் என்றேனா அன்னையும் தன்னை புறம்பழித்து நீவ மற்ற என்னை கடைக்கண்ணால் கொல்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கள்வன் மகன். புரிஞ்சுடுதா பாட்டு? புரிஞ்சுடுதுன்னா அது அந்த காலத்து பாட்டு இல்லையே. இல்லை சிம்பிள் பாட்டு தான் இது. ஒரு பெண் சொல்கிறா தோழிக்கிட்ட, சுடர் தொடி கேளாய் டி கேள்வி இது நடந்த நிகழ்ச்சியை அப்படின்னு தம் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன். நல்ல அழகான ஜொலிக்கிற நகை போட்டுருக்க, இது வார்த்தையை கேளு. ஜொலிக்கிற நகைன்னா என்ன அர்த்தம்னா, என் ஒய்ஃப் சொன்னான், நான் ஒரு வெலை வாங்கிட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்கு, பிரமாதமாக இருக்கா பாருன்னா. நம்மளை கேட்காமல வெலை வாங்கிட்டு வந்தால் என்ன சொல்ல முடியும்? ஓகே தான். நான் பார்த்தேன், ஒன்றாத்தான் இருக்குது, சூப்பராக இருக்கே அப்படின்னு. இதை விட சூப்பராக இருக்குது, இதை கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்கினோம், இதை விட சூப்பராக இருக்குது. சரி, எவ்வளோ பில்லு, கிரெடிட் கார்டு வாங்கிட்டு போகல நம்மக்கிட்ட, ஆட் ஆன் கார்டில் எவ்வளோ வாங்கியிருக்க முடியாது, இப்படி வாங்கிட்டாளேன்ட்டு. எவ்வளோ விலை அப்படின்னு கேட்டேன். 1255 ரூபான்னு. 1255 அப்படின்னு. ஆமாம், இது அழுது வடிகிறது அப்படின்னு. இது அசல், இது போலி, அப்படி பளபளன்னு இருக்கும். 1200 போட்டுனா போகிறோம், ஒரு மாதத்துக்கு 2 மாதம் நன்னா இருந்தால் அப்புறம் ஒன்று வாங்கிக்கிறது. கேஷனும் போது இன்ட்ரெஸ்ட்லேயே நாங்கள் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படின்னா ஒரு எக்கனாமிக்ஸ் சொல்லி கொடுத்தா, அவளே பிஏ எக்கனாமிக்ஸ், சரி தான் ரைட்டு, நம்மளுக்கு பாதகம் வராது, எல்லாமே ஓகே தான். சுடர் தொடி கேளாய் அப்படி ஜொலிக்கின்ற நகை போட்டுருக்கே, கவரிங்கே போட்டுருப்பா போல் இருக்கும். கொஞ்சம் கேள்வி தான். நம்ம சின்ன வயசில் விளையாடுவோம், ஞாபகம் இருக்கா? தெருவில் நாமாடும் மணல் சிற்றில் காலின் சிதையா அடைச்சிய கோதை பறிந்து வரிப்பந்து கொண்டோடி. சின்ன வயசில் பந்து விளையாடுவேன். அப்போ நம்ம பந்தை ஒரு பையன் பிடிக்குன்னு போயிடும். இந்த ஆம்பளைகளுக்கு நான் ஒன்றும் பண்ணாத பெண்களை தான் டீஸ் பண்ணி பழகணும். அந்த பந்தை தூக்கின்னு போகணும். அது ஒரு அப்படியே மூக்கு செல்லி சொட்ட ஒரு ட்ராயர் கீழே போட்டு அதையும் பிடிச்சி பின்னால் போட்டுன்னுட்டு அதை அங்கேருந்து பந்தை தூக்கிட்டு ஓடும். ஞாபகம் இருக்கா? பரட்டத்தில் ஒன்றும். ஆமாம், நோதக்க செய்யும் சிறுபட்டி. பட்டின்னா அந்த காலத்தில் மாதிரி ரவுடி பசங்களுக்கு பேர். அதில் சிறுபட்டி ஒன்று இருந்தது, தெரியுமா அவருக்கு? ஆமாம், ஞாபகம். அதுக்கு திருப்போ நீ கேளு. ஒரு நாளைக்கு எங்கள் ஆற்றுல நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் இருந்தோம், யாரும் இல்லை. அப்போது வாசலில் ஒரு குரல் கேட்டது, இல்லீரே உண்ணு நீர் வேட்டேன், கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு தண்ணீர் கொடுங்கள் அப்படின்னு கேட்டு. எங்கள் அம்மா உடனே என்ன பண்ணினா, வாசலில் வந்து தீர்த்தம் கேட்குறான்டி, தீர்த்தம் கொடுக்காமல் போகக்கூடாது, யாரோ பாவம் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டியில் தீர்த்தம் கொடுத்தா. கிண்டி தெரியுமோ இல்லையோ? நாங்கள் அங்கே தான் ஆஃபீஸ் சாரதி எங்கே தான் கிண்டியில் தான் பார்த்துருக்க போகிறேன். அந்த கிண்டி எப்படின்னு எங்கள் ஊர். கிண்டின்னு பாத்திரம் 2 வாய். அதுக்கு அது இன்லெட் வாய் பெருசாக இருக்கும், அவுட்லெட் சின்னதாக இருக்கும். இன்லெட்டு இன்கம் ஜாஸ்தியாக இருக்கணுமா, அவுட்லெட் குறைச்சலாக இருக்கணுமா, அப்படி வாழ்ந்து அந்த காலத்து எக்கனமி. அமெரிக்கன் எக்கனமி ரிவர்ஸ் கிண்டி. அது இன்லெட்டு சின்னதாக இருக்கும், அவுட்லெட் ஜாஸ்தி இருக்கும், எல்லாம் கிரெடிட்லேயே ஓட்டணும். ஏன்னா அதை கொண்டு வந்து கொடுத்தா அந்த கிண்டி எடுத்து அடர் பொற்சிரகம், சிரகம்னு தமிழில் பேர் கிண்டிக்கு. பொற்சிரகம் தங்க கிண்டியை கொடுத்தா என்கிட்ட, அது தண்ணியை குட்டி போய் கொடுத்துட்டுவா அவளுக்குன்னா. சுடரிடாய் உண்ணு நீர் ஊட்டிவா என்றால் போடி கொடுத்துட்டுவான்னா. யானும் நானும் இந்த ஆள் தெரியாத போனேன். எது? அந்த பட்டி. அன்றைக்கி பட்டியாக இருந்தது, அப்படி மூக்கு செல்லி சித்திட்டு எது அதுதான் வந்துருக்குன்னு தெரியாமல் போனேன்டி. அங்கே போனால் இப்போ எப்படி இருக்கான் தெரியுமா? அப்படின்னு தேக்கு மரம் மாதிரி உடம்பு, யோகனத்தில் இருக்கான், பிரமாதமாக இருக்கான். இவனா அந்த பட்டின்னு நினச்சிட்டேன், அவனே தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சு கொடுத்து அதை சரின்னு சொல்லி தண்ணீர் கொடுத்தேன். இந்த கிண்டியை சாப்பிடுன்னு கொடுத்தா
அவன் பண்ண காரியம் போய் கையும் பிடிச்சி எடுத்துறான், கிண்டி எடுத்துருச்சு. உண்ணு நீர் ஊட்டிவா என்றாள் என யானும் தன்னை அறியாது சென்றேன், மற்ற என்னை வளைமுன் கைப்பற்றி நலிய. உடனே எனக்கு என்ன படுதுன்னு தெரியல, அம்மா பாரு இந்த அட்டுழியத்துன்னு கத்தினேன். அம்மா குடுக்குன்னு என்னன்னு ஓடி வந்தா. என்னாச்சுன்னு, தடியம்மணின காரியம் என்ன, நான் இந்த தீர்த்தம் கொடுக்க வந்தால் கிண்டி எடுக்காமல் என் கையும் சேர்த்து பிடிச்சான்னு அவள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆனால் அவள் வந்ததுக்குள்ளே இவனுடைய அழகாக பார்த்தேன்னா அம்மாட்ட மாட்டி விடக்கூடாது, அதுதான் என் வீக் பாயிண்ட்டு. அதான் வந்துடுச்சு. அதான் அவன் சொல்கிறாள், என்ன ஒன்று திடீர்னு அடிக்குங்கிறாள், அது அடிச்சு விடுத்து. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அம்மாட்ட அம்மா இந்த ஆள் பாவம் விற்கிறான் அம்மான்னு சொன்னேன். விற்கிறான், தண்ணி குடிச்சிட்டான் விற்கிறான். ஏண்டி இப்படி தண்ணி குடிச்சு விற்கிறான், என்ன பண்ணு தெரியாது அவனுக்கு அப்படின்னு எங்கள் அம்மா போய் அந்த தலையை தட்டி அதை நீவி விட்டு, என்னப்பா யாரோ நினைக்கிறா அவனை, கவலைப்படாது அப்படின்னு தீர்த்தத்தை கொடுத்தா அவன் வாங்கி சாப்பிட்டு போயிட்டு தானே, சாப்பிட்டே என்னை திருட்டுத்தனமாக பார்த்தான். அப்போ திருட்டான் போய் அவன் தான். கதை முடிஞ்சு கொடுத்தா அதையே பெருமாள் அனுஷ்டிச்சார். இந்த பாட்டு பெருமாள் வரலாற்றை பார்த்து அவன் பாடினானும் இல்லை, அவன் பாட்டை பெருமாள் கேட்டாரோ நாமளும் வருவ காரியம் பண்ணலான்னு. எப்படி வந்தார், 5 பிரம்மச்சாரியாக வந்தார். அவரே வாசுதேவன், சங்கர்ஷ்ணன், பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தம், இத்தனை வடிவத்து பிரம்மச்சாரியாக வந்தான் சர்வேஸ்வரன். மேதாவி வீட்டில் பழையதை சாப்பிட்டான், சாதம் போட்டா காலத்தில் பிரம்மச்சாரி வேற என்ன போடுவா பிராமணத்தில், காலத்தால் பழையது நார்த்தங்கா ஊறுகாய், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. பழையதுன்னு ஒன்று அந்த காலத்தில் போடுவா, திருப்பலியோ இந்த மாமிக்கு தெரியுமா ஒன்று கொஞ்சம், அதை பழையதை போட்டு அதில் நீர் மோர் அப்படி கொஞ்சம் தண்ணீரே உனக்கு வானத்தில் இருக்கிறச்சே மேகம்னு பேர், கீழே கொடைச்சே மழைன்னு பேர், இந்த சத்திரத்தில் வந்து மோருன்னு பேர் அப்படின்னு காலமேகப்பட்ட சாட்டாவது ஒரு மோர் கொஞ்சம் விளையின்னு இருக்கும். அதில் கொஞ்சம் உப்பை போட்டு ஒரு நார்த்தக்காய் ஊறுகாய், அதுதான் ஈஸியஸ்ட்டாக கொல்லப்புறத்துலேயே கிடைக்கும், அதை போட்டால் வருஷம் முழுக்க கிடைக்கும், போட்டு சாப்பிடணும். பெயர் ரொம்ப சாப்பிட்டா எடுத்து பிரம்மச்சாரிகள். அப்போ என்ன சொன்னால், கையில் நம்ம ஜலம் கொடுத்துட்டு வா, மஞ்சுள வெளி நீ கொடுன்ட்டார் ரிஷி. அதில் முதல்ல வாசுதேவன் போய் என்னன்னா கியூவாக போகிறாவன். வாசுதேவனுக்கு கையில் நம்ம ஜலம் கொடுத்தான். அந்த பட்டி காரியத்தை பண்ணிட்டார் வாசுதேவன். அந்த சொம்பை வாங்கிக்கல, அவள் கையே சேர்த்து பிடிச்சிட்டான். அப்பா அப்படின்னு கத்தினான். இப்போ பகவான் பார்த்தார், லீலை ஜாக்கிரதையாக இருக்கணும், விளையாடு வினோதம் விபரீதமாகிடக்கூடாது. வர ரிஷி தீட்டுன்னு ஏதாவது செபிச்சு கொடுத்துனா அந்த சாபத்தை நாம் வாங்கிக்கலன்னா ரிஷியினுடைய வேல்யூ போயிடும், வாங்கிட்டா நம்ம வேல்யூ போயிடும். அதனால் இது வருமுன் காக்கிறதே நல்லதுன்னு அவர் வார்த்தைக்குள்ளே பெருமாள் கைரடி ஹேண்ட்ஸ்அப் பண்ணிட்டான். நான் தான் நாராயணன் வந்திருக்கேன்னு சொல்லணும், மொழி வாயால் சொன்னால் பெருமை இல்லை. கைரடி தூக்கினான், சங்க சக்கரம் மட்டும் தான் வந்து, இன்னும் மீதி 2 கை வரணும், 4 கையோட நிற்கணும். 2 கையை மட்டும் தூக்கினான். பார்த்தார் மேதாவி, ஜெய விஜய் பா நீ தான் வந்திருக்கியா பிரபுன்ற. முடிஞ்சு போச்சு, கல்யாணம் பண்ணி தரேன்னு விட்டார். பகவான் என்ன பண்ணினா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எழுதினோடனே அந்த மகரிஷி ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னார், இந்த ஊரில் தாயாருக்கு தான் முக்கியம். இந்த ஒரு கோயிலுக்கே நாச்சியார் கோயில் தான், பெருமாள் கோயில் கிடையாது. ஸ்ரீனிவாசன் வந்திருக்க கருடனுடைய குறை தீர்க்கிறது. ஏன்னா கருடன் தனக்கு குறைன்னு சொன்னார், இப்போ கருடன் தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கார், கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கார். அதனால் இந்த இடத்துல உனக்கு இந்த தாயாரோடு இருக்க வேண்டியது. ஆனால் எல்லா ஐஸ்வர்யமும் தாயாருக்கு தான், நீ உட்பட அனைவரும் தாயார் சொற்பட்டு தான் கேட்கணும். அதுதான் அந்த சன்னதிக்குள்ளே ஏற்றம் நாச்சியார். தஞ்சாவூர் ஜில்லா பெருமாள் கோயிலெலாம் போனால் பெரிய சன்னதிகளில் பெருமாள் இடுப்பில் சாவி கூத்துருக்கும். கும்பகோணம்னா 6வது ஆழ்வானை சேவிச்செல்லாம் அற்புதமாக இருக்கும் சாவிக்கு. அதே மாதிரி உப்பிலைப்படுத்தி உற்சவம் சேவிச்செல்லாம் இடுப்பில் சாவி கூத்துரும். இடுப்பில் சாவி கூத்துருந்தா எஜமானன்னு அர்த்தம். ஆனால் நாச்சியார்கள் போனேன்னா சாவி கூத்து தாயார் இடுப்பு, அதுதான் வித்தியாசம். தாயாருடைய இடுப்பில் பார்த்தேன்னா மூலவர் இடுப்புலையும் ஒரு சாவி கூத்து தொங்கும், அது பெரிய 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 சாவியாக போட்டிருப்பான். உற்சவர் தாயில் ஒரு சாவி கூத்துரும். இந்த கொடுத்தாச்சு சாவியை, ராஜ்யம் ஒன்றுது அப்படின்னு பகவான் சொல்லிட்டார். அதனால் அந்த க்ஷேத்திரம் நாச்சியார் கோவிலாக எடுத்து இப்படி இந்த சீனிவாச கல்யாணம் நடந்தது. தேவையில்லை, சீக்கிரமாக முடிச்சுட்டியே அப்படின்னு அப்படி முடிச்சு விட்ருவோம். அவங்கள மாட்டின்லாம் ஆடியன்ஸ் கிடச்சா விடுறதா, இது ஒரு பாகம். ஆனால் இதில் இன்னொரு அற்புதமான விஷயம் இருக்குது. அந்த க்ஷேத்திரத்து பெருமாள்
யாருக்கும் சரியாத ஒரு அற்புதமான காரியத்தை பண்ணார். என்ன காரியம் பண்ணார் அப்படின்னா, திருமங்கை ஆழ்வார் பாடுறார். திருமங்கை ஆழ்வாருக்கும் அந்த க்ஷேத்திரத்துக்கும் அவ்வளோ பெரிய கனெக்ஷன். 11 ஆழ்வார் வந்துட்டு போயிட்டார். அந்த ஊரை யாரும் பாடலை. 106 அவர் வரல, லிஸ்ட்டில் வரமாட்டார். இவர் தான் லாஸ்ட் சான்ஸ். அப்போது நாச்சியார் கோயிலெலாம் ஆயிடுத்து. அந்த பெருமாள் ஸ்ரீனிவாசன் மஞ்சள் கல்யாணம் அங்கே இருக்கார். அவர் எப்படியாவது நமக்கு ஆழ்வார் பாட்டு வரணும்னு காத்துட்டுருக்கார். மஞ்சுளவில்லிட்ட சொன்னார், நான் இதை வேறு மாதிரி செட்டில் பண்ணுறேன். அதனால் திருமங்கை ஆழ்வார் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டார், குமுதவல்லியை. அவள் கண்ணிகள் மூட்டா, நான் சமாசிரம் பண்ணின ஸ்ரீவைஷ்ணவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவள் திருமங்கை ஆழ்வார் நீலன்கிற பேரில் இருக்கார். சோழ மன்னனுடைய சேனாபதி. அவரே சிற்றம் குறுநில மன்னர். அவர் போய் எனக்கு தோளில் சங்கச்சக்கரம் வச்சு விடுன்னு கேட்டார் சில பேரை. அவள்லாம் சொன்னான், டேஞ்சர் மேன், சங்கச்சக்கரம் தூக்கிட்டு வந்தால் டபால் நம்மளை அடிச்சு விடுவான், சக்கரத்தை வச்சு விட்டா. சில சமாசிரம் பண்ணுறோமே, பல விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வரும். சில குழந்தைகள் அழிச்சுட்டு வந்துடுவாள். அந்த குழந்தை தூக்கிட்டு வரைச்சே பயந்து நடுங்க, ஏன்டே 2 வருஷம் கழிச்சு வரக்கூடாதான்னு சொல்லுவோம். அந்த குழந்தை பயந்தா பாதகம் இல்லை, அந்த மாமி பயந்து ஓடுவா. பயப்படாதம்மா, ஒன்றும் சுடாது, கடுகு வெடிக்கிறச்சே எண்ணெய் தெரிச்சா அவ்வளோ அப்படி தான் இருக்கும். கூட நான் கடுகுலாம் தெரியும், சளியே பண்ணதில்லையே அப்படின்னு விட்டால் மாமி. அவெல்லாம் சில கவுன்சிலிங்லாம் கொடுக்க வேண்டியது. சில பேர் கம்பீரமாக இருப்பா, அப்படி சக்கரத்தை எடுத்துன்னு போகிற சமயத்தில் அப்படி டபால் பின்னாடி போயிடுவான். இதெல்லாம் கஷ்டம். அந்த மாதிரி இந்த சேனாபதிக்கு போய் பண்ண போய் ஏடா கூடமா எதாவது இடத்துல பலாரம் கணத்தில் அழைஞ்சிட்டு போட்டான்னு பாட்டு, நம்ம இந்த யாருப்பா இந்த வேம்பே வேண்டான்னு விட்டான். குமுதவல்லிட்ட போனோம், எனக்கு யாருமே பண்ணி வைக்க மாட்டேங்கிறா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீலன் சொன்னார். இன்னும் அவர் ஆழ்வார் ஆகலை, திருமங்கை ஆழ்வாரா. அவர் சொன்னால், ஒன்று பொண்ணு நாச்சியார் கோவில் பெருமாள்கிட்ட போய் பண்ணுவார். ஏன்னா அங்கே தாயார் கருணாநிதி உங்களுக்கு வழி காட்டுவார். அங்கே போனால் பெருமாள் சங்கச்சக்கரத்தை தூக்கிட்டு எப்படி இருக்கார், 4 கை வரல, 2 கை விட நிற்கிறார். அதை பார்த்தா தோளில் சூடுறதுக்கு ரெடியாக இருக்கார், போயிட்டு வார். சரின்னு அங்கே வந்து பிரார்த்தித்தார். சிலையாக இருந்த பெருமாள், விக்கிரகமாக இருந்த பெருமாள் தான் நீலனுக்கு சமாசிரம். அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும்? நமக்கு நம்பிக்கை வராது. இப்படிலாம் நம்ம கதை சொல்கிறான்னு. பெரிய சாமியார் ஒருத்தர் இருந்தார், அது கதை தெரியும் உங்களுக்கு. பெரிய பக்தர் அவர், எல்லாருக்கும் பக்தியை பற்றி சொல்லிட்டு அந்த சுவாமியார் இருந்தார். அந்த ஊரில் பக்கத்து ஊரில் போய் தான் படிக்கணும், கிராமத்தை கடந்து. குழந்தைய சேர்த்து விட்டா அவர் அம்மா ஸ்கூலில். அது முதல் நாள் போச்சு, அம்மாவே கூட வந்துட்டா. 2வது நாள் அப்படியே போடா அப்படி. அம்மா பயமாக இருக்குமா போகிறதுக்கு. உடனே நம்ம அருண் அம்மா சொன்ன மாதிரி நான் பெருமாள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், கவலைப்படாத, பரீட்சை எழுதுறான்னு. அந்த அம்மா சொல்லிட்டா, நீ கவலையே படாதடா, போகிறச்சே பயமாக இருந்தால் கிருஷ்ணான்னு கூப்பிடு, பயமாக இருக்குது கிருஷ்ணா துணைக்குவான்னு கூப்பிடு, கிருஷ்ணனே வருவோம் உனக்கு. அந்த குழந்தைய நம்பிடுத்து. திரும்பி ஸ்கூல்லே இருந்தது. சாயங்காலம் யாரும் பசங்க கூட வரல இந்த கிராமத்துக்கு. அவள் திடீர்னு இருட்டாயிடுது, கிருஷ்ணா பயமாக இருக்குது, நான் வந்துட்டேன்டா அப்படின்னு ஒரு பையன் வந்தான். நீ கவலைப்படாத நைஷு, ஆற்றுல விட்டு போயிட்டான். தெருக்கோடி வந்தாயிடுது, இனிமேல் போக நின்றுட்டான். அம்மாட்ட சொல்லித்து, கிருஷ்ணனே வந்து காப்பாற்றிட்டான். சரிப்பா கிருஷ்ணாவை நம்புன்னுட்டான். எப்பெல்லாம் கஷ்டமோ இப்போ கிருஷ்ணா, பரீட்சை எழுதிச்சே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போடணும், டபால் மார்க் போட்டு. இப்படி இருந்த குழந்தை அந்த ஊர் சாமியாரை போய் சேவிச்சு, எல்லாரும் சேவிச்சா. அவருக்கு திருநட்சத்திரம் ஒன்று சம்பாவனை பண்ணுறா ஒருத்தர். இதுக்கிட்ட ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் கிருஷ்ணன் சொல்லிட்டு எல்லாரும் என்னவோ கொண்டு வரா, நாளைக்கு எங்கள் சாமியார் எனக்கு உபன்யாசமெல்லாம் பண்ணுறார், அவருக்கு ஏதாவது கொடுக்கணும், கிருஷ்ணா என்ன பண்ணுறது, இந்தா அப்படின்னு ஒரு சின்ன செட்டி நிறைய பாலை கொடுத்தான். இந்த மண் செட்டி பால் எடுத்துன்னு போ. சரி எடுத்து குழந்தை எடுத்துன்னு வந்து. பெரிய கூட்டம், பிரமாத உபன்யாசம். ஒருத்தர் பெரிய பெரிய காந்தியாக போடுறா தட்டில். பார்க்குறாரு, காந்திலேயே பெரிய காந்தி, ஆரஞ்சு காந்தியெல்லாம் போயிடுத்து, இப்போ ஒரு சின்ன காந்தி. சரி காந்தி நிறையா இருந்ததுன்னா கிருபையாக இருக்கார். இந்த பையன் போய் ஒரு மண் செட்டியில் பாலை வச்சுது, தூக்கி அப்படி போயிடுறான்னுட்டார். பையன் சேவிச்சான், போயிட்டான். அப்புறம் எல்லாம் ஆன உடனே சிஷ்யாவை கூப்பிட்டு பால் கொடுறான்னார். பால் வரலன்னா, ஏன்னா அந்த பையன் தீய கொடுத்தானே பாருன்னு பால். சரி அதுதான் காய்ச்சேன்னார். காய்ச்சினா இவருக்கு பாலை கொடுத்தான். கொடுத்த உடனே கொஞ்ச நாள் ஆச்சு, நல்லா இருக்கே பால், இன்னொரு டம்ளர் இருக்கான்னு கேட்டார். சுவாமி பாலை காய்ச்சிவிட்டேன், இருந்தாலும் பார்க்குறேன்னா, ஏதோ இருக்குது இதை கொடுக்குறேன்னா ஃபுல்லாக வந்துடுத்து மறுபடியும்.
அக்ஷய பாத்திரம் மாதிரி வருது. ஆஹா, இது பிரமாதம், கூப்பிடாத பையனை அப்படின்னார். இது என்னடா மந்திரம்னா, ஐயோ என் கிருஷ்ணன் கொடுத்தான். கிருஷ்ணனா? நான் தான் எப்போ கஷ்டமாக கூப்பிடுவேன், அவன் காட்டில் வருவான். நேற்று திருநட்சத்துக்கு ஏதாவது கொடுன்னு கேட்ட உடனே இந்த மண் சீட்டில் பால் கொடுறா அப்படின்னு கொடுத்தான். அது வர்றது இப்படி அப்படியா? ஆனால் அவருக்கு நம்பிக்கை வரல. இது ஏதோ குழந்தை நம்மளை கலாட்டா பண்ணுறது, காமெடி பண்ணுறது அப்படின்ட்டு கிருஷ்ணன் எனக்கும் காமிக்கிற வாயன் ஐஷ்மோனா காட்டில் வந்தாச்சு. கிருஷ்ணாவா வரல, கிருஷ்ணாவா வரல, ஏண்டா வரமாட்டேங்கிற கிருஷ்ணா இன்னைக்கு மட்டும் அப்படின்னு கத்திது குழந்தை. கூட வந்திருக்கான் பாரு, அவனுக்கு நம்பிக்கையே கிடையாது. அதனால நான் வந்து பிரயோஜனமே. அப்போ தான் அவர் புரிஞ்சிட்டார், ஓஹோ அந்த நம்பிக்கை இருந்தால் தான் சரி. நமக்கு இல்லாத பெரிய ப்ராப்ளம் அது. அவன் வந்து திருமங்கை ஆழ்வார் நீலன் தோளில் சங்க சக்கரம் பொறிச்ச பெருமாள். ஆச்சாரியனே பெருமாளே சமாஷனம் பண்ண வைஷ்ணவன் ஆயிட்டார். அவன் கோமுடியிலேயே கல்யாணம் பண்ணார். வாழ்க்கையில் பின்னாடி ஆழ்வார் நிகழ்ச்சியில் வந்த அப்புறம் பெருமாளை பாடுறச்சு இந்த பெருமாள் 100 பாட்டு பாடு. ஒரு ஆழ்வார் 100 பாட்டு சேர்ந்தாப்பில் பாடிட்டார். 4000ல் 100ங்கிறது எவ்வளோ %? அவ்வளோ % பாட்டு இவருக்கு வந்துடுது. ஒரே ஆழ்வார் பாடிவிட்டார். அதோடு நிற்கலை. அப்புறம் திருமங்கை ஆழ்வார் கடைசியில் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். ரங்கநாதன் மதிலெலாம் கொஞ்சம் ரிப்பேராக இருக்குன்னா அது பண்ணிவிடுவோம், ஸ்ரீரங்கத்துக்கு மதில் கட்டிவிடுறேன், வேறு என்ன செய்ய போகிற ஆழ்வாருன்னு கேட்டான். மடல்னு ஒரு வகையான பிரபந்தம் இருக்குது. அந்த மடல்ங்கிற பிரபந்தத்தை நிறைய ஒரு நம்பிக்கை நாச்சியார் கோயில் பெருமாளுக்கு பாடலான் இருக்கேன். அனௌன்ஸ் பண்ணிட்டார், ப்ரெஸ்ஸில் போட்டு எல்லாரும். பட்டாச்சார் மூலம் பெருமாள் ரங்கநாதன் ஆழ்வாரை கூப்பிடுவார். ஆழ்வார் உமக்கு அருளப்பாடு பெருமாள் கூப்பிடுறார். அடியேன் ஆழ்வார் போய் நின்னார். என்ன அனௌன்ஸ் பண்ணினீர்? அவங்க மதில் கட்டுறேன், என்ன நாச்சியார் கோயில் பெருமாளுக்கு மடல் பாடுறேன்னு கொஞ்சம் மாற்றிவிடும், எனக்கு மடல் பாடி அவருக்கு மதில் கட்டும். 2 பேரும் ஒரே பெருமாள் தான். ஆனால் சொல்லிட்டார் ஆழ்வார், நான் சொன்னால் சொன்னது, உமக்கு மதில் தான் அவருக்கு மடல் தான், கொடுக்கிறவன் தான் வாங்கிக்கிறவன் நின்று போயிட்டார். அப்படி 2 மடல் பாட்டார் இந்த பெருமாள் பேரில். அவர் ஆழ்வார் ஒரு விஷயம் அற்புதமான பாட்டு பாடுறார். இந்த பாட்டுடைய பின்னணியே ரொம்ப அதிசயமானது. அம்பரமும் பெருளினும் திசைகளிட்டும் அலகடலும் குலவரையும் உண்டகண்டன் கொம்பமரும் வடமரத்தின் நிலமேல் பள்ளி கூடினான் திருவடியே குடுகிற்பீர் வெம்ப விழும் செண்பகத்தின் வாசம் உண்டு மணிவண்டு வகுளத்தின் மலர்மேல் வைகு செம்பியன் கோச்சங்கனான் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மீன்களே. உங்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீங்கள் நாச்சியார் கோயிலுக்கு போகும். அங்கே செண்பகத்து மேலே வண்டு உட்காண்டிருக்கும். ரொம்ப பெரிய கஷ்டமான மேட்ரு அது. செண்பகத்தை கண்டா வண்டுக்கு அலர்ஜி வராது கிட்டக்க. செண்பகப்பூ அதுக்கு இப்போ நான் வச்சுருவேன் டாட்டாய்ஸ் மாதிரி. செண்பகப்பூ பார்த்தாலே அந்த காலத்து வண்டு ஓடி போயிடும், கொசு ஓடுற மாதிரி டாட்டாய்ஸ். அந்த செண்பகத்து மேலே வண்டு உட்காரக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம், நடக்கக்கூடிய க்ஷேத்திரம். அங்கே எம்பெருமான் செம்பியன் கோச்சங்கனான் வழிபட்ட பெருமான் மணிமாட கோயில் கட்டி அவனை வணங்குங்கள். இதெல்லாம் சுவாமி ஆழ்வார் பெருமாளை பற்றி தானே பாடணும். அருண் ஒரு பாட்டு பெருமாளை பற்றி பாடினார். அந்த கோயிலை கட்டினா அவனுக்காக ஒரு வரி நடுவில் கொடுத்துட்டார், தொலைஞ்சு போகிறார். அப்படின்னா அடுத்த பாட்டெல்லாம் பாடினா அவர் என்ன மாதிரி சொல்கிறார் பாருங்க. முறுக்கிழங்கு கனித்தோர் வாய் பின்னகேழ்வன் மண்ணெல்லாம் முன்னவியச் சென்று வென்றி செருக்களத்து திரள் அழியச் செற்ற வேந்தன் சிரம் துணித்தான் திருவடினும் சென்னி வைப்பீர். பாதி பாட்டு பெருமாளை பற்றி இருக்கு. அடுத்த பாதி இருக்கிழங்கு திருமொழிவாய் எண்டோள் ஈசற்கு எழில் மாடம் 70 செய்து உலகமாண்ட திருக்குலத்து வளச்சோடன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மீன்களே. சிவபெருமானுக்கு சிவபெருமான் எப்பொழுதும் ரிக்வேதத்தை சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய சிவபெருமான், 8 கையுடைய சிவபெருமான், அவருக்கு அழகான 70 கோயில் கட்டி அதன் பிறகு இங்கே வந்து நம்பிக்கை கோயில் கட்டின செம்பியன் கோச்சங்கனான் சேர்ந்த கோயில், அதை சேருங்கள். பாட்டில் பாதி பாட்டு சோழன் வரலார். இப்போ கோயிலில் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும்னா இந்த திருமொழி சொல்லலாம் 10 பாட்டு, சரியாக 50% சோழன் தான் சொல்லணும்.
செம்பியன் கோச்சங்கடான் சேர்ந்த கோயில், செழும்பொன்னி வடங்கொடுக்கும் சோழன் சேர்ந்த கோயில், தெய்வவாழ் வலங்கொண்ட சோழன் சேர்ந்த கோயில், தென்தமிழன் வடப்புலக்கோன் சோழன் சேர்ந்த கோயில், தென்னாடன் குடகொங்கன் சோழன் சேர்ந்த கோயில், சிலத்தடக்கை குலச்சோழன் சேர்ந்த கோயில், திருக்குலத்து வளச்சோழன் சேர்ந்த கோயில், தேராளன் கோச்சோழன் சேர்ந்த கோயில் என்று இந்த கோயிலை பற்றி இவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார். எப்படி? சிவபெருமான் கிட்ட பரம பக்தனாக இருந்த கோச்சங்கனான் கோயில். உங்களுக்கு ஒன்று தெரியுமோ? 63 நாயன்மாரில் கோச்சங்கனான் ஒரு நாயன்மார். 63 நாயன்மார்ஸ். செம்பியன் கோச்சங்கனான் நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார். 63 நாயன்மாரில் ஒத்தரை பற்றி 10 பாட்டில் பாதி பாதி ஆழ்வார் பாடுறார். எந்த காரணத்துக்கு? பெருமாளுக்கு கோயில் கட்டினாங்க. ஆனால் அவன் எப்படி கட்டினான்? அதன் வரலாறு ரொம்ப அற்புதமான வரலாறு. அந்த காலத்தில் கைலாசில் 2 பேர் பணி பண்ணிட்டு தான் சிவபெருமானுக்கு, பூதகணங்கள்னு சொல்கிற போலியும் அப்படிப்பட்டவா பணி செஞ்சுட்டு இருந்தான். அதில் ஒத்த புஷ்பதந்தன்னு ஒருத்தன், மால்யவான்னு ஒருத்தன். அந்த புஷ்பதந்தனும் மால்யவானும் சிவனுக்கு பக்தர்கள், பூதகணங்கள். சிவபெருமான் ஒரு பேர் லெக்சர் கொடுத்துட்டுருக்கார் உபநிஷத்து மேலே. ரிஷிகள்லாம் கேட்டுருக்கா. இவா 2 பேருக்கு சண்டை வந்துடுச்சு. அந்த சைடில் சண்டை பார்த்துருக்கலா? உபன்யாசம் அடிச்சு சில சண்டை போட்டுருப்பான். அது மாதிரி 2 பேரும் சண்டை போடுறான். இந்த ஃபேன் குரலே கூடாது, நம்ம இவர் ஆஃப் பண்ண சொல்லிட்டார். இவா குரலை யார் ஆஃப் பண்ண சண்டை போடுறாள், அவள் சண்டை போடுறான். அந்த மாதிரி புஷ்பதந்திரம் மால்யவானும் சண்டை. சிவபெருமான் கோபம் வந்துடுது. அவர் அனுகிரகம் சட்டு பண்ணார், கோச்சுன்னு சட்டு அடிச்சு. அதனால் நேராக வந்தார். கூப்பிட்டார் 2 பேருக்கு கூட வந்தான். என்னடா சண்டை போட்டிருக்கீங்க உபன்யாசம் இருக்கிறச்சே அப்படின்னு. யானை மாதிரி திமிரா நிற்கிற நீ, யானை அப்போ நீ வலை விரிக்கிற சிலந்தி அப்போன்னு செவிச்சுட்டு வேற உபன்யாசம் ஆரம்பிச்சிட்டார். ஆடியன்ஸே கிடைக்கிறதுல நாம் யாரையும் சேமிக்க முடியுமா? அவர் தைரியமாக அடிச்சு விட்டார். ஆனால் ஒருத்தான் யானையாக போயிட்டான், இன்னொருத்தான் சிலந்தியாக போயிட்டான். 2 பேரும் ஒரே ஊரில் வந்து பிறந்தான். அந்த ஊர் யாருன்னு கேட்டால் அதான் திருவானைக்கால். யானை சிலந்தி 2 அந்த ஊரில் வந்து பிறந்து கொடுத்து. காடு அப்போ அந்த ஊரே கிடையாது, அப்போ காடு தான். அந்த காட்டில் பிறந்தா லிங்கம். அந்த லிங்கத்துக்கு கார்த்தால் அங்கேருந்து யானை வந்து காவேரி பக்கத்தில் ஜலத்தை எடுத்துகிட்டு அபிஷேகம் பண்ணும். ஏன்னா பூர்வ ஜென்ம முழுக்க அங்கே தான் இருந்திருக்கு மால்யவான். அது யானை அபிஷேகம் பண்ணி ஒரு பூ வச்சுட்டு போகும். உடனே சிலந்தி அப்புறம் கொஞ்சம் லேட்டாக வரும். நம்ம சிவபெருமான் ஒரு கூரை இல்லாமல் இருக்கார். இதற்கு கூரை போட முடியுமா நம்மளால்? அங்கே ஒரு லிங்கம் இருக்குது வெட்ட வெளியில். அதனால் மேலே ஒரு வலையை கட்டுவோம். அது கூரமாக இருக்கும். மேலே அப்படியே வலையை கட்டிட்டு அது போயிடும். மறுநாளைக்கு யானை வரும் கார்த்தால். நீ சிலந்தி இப்படி பண்ணிட்டு போயிருக்க அப்படி துதிக்கையால் தள்ளி விட்டு காவேரி ஜலத்தை அபிஷேகம் பண்ணி பூ வச்சுட்டு போயிடும். சிலந்தி ஒரு நேற்றுக்கு தான் வலை போயிடணும், அதுக்குள்ளே போயிடுது. நம்ம வீட்டில் ஆள் வச்சாலும் போட்ட வளர்ந்தே அப்படித்தான் இருக்குது. நாமளாம் இருக்கான்னு பார்த்து நம்ம கருணை வந்து செஞ்சால் தான் உண்டு. இந்த சிலந்தி யார் இவ்வளோ க்ளீனாக நம்ம வலையை எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு ரொம்ப கடுப்பாகிடுது. சிலந்தி யார் இப்படி பண்ணுறான்னு பார்க்கணும். மறுநாளைக்கு ஒளிஞ்சின்றது. யானை வந்து கார்த்தால் அது வலையை உடனே கோபம் வந்துடுது. நான் கட்டின கோயிலை இப்படி அநியாயமாக சிதைக்கரியணி அப்படின்னு அந்த புஷ்பதந்திரங்கிற யானையை சிலந்தி கொல்லணும்னு தீர்மானிச்சது. அந்த துதிக்கையில் உள்ளே போயிடுது. இந்திய ப்ராசஸ் அதுவும் செத்து போயிடுது, யானையும் செத்து போயிடுது. 2 பேரும் மாண்டு சாபம் முடிஞ்சு கைலாசத்துக்கு ரிட்டர்ன். அப்போ பார்வதி சொன்னார், வந்துட்டார்கள் சேர்த்துக்கலாம் வேலை சர்வீஸில். அவன் இந்த 2 பேரில் யாருக்கு நல்ல பதவி கொடுப்பேன்னு கேட்டான் பார்வதி. இந்த மாதிரி எம்பாரசிங் கொஸ்டின்லாம் ஒய்ஃப் தான் கேட்பா சமயத்தில். இதில் யார் பெட்டர்னு சொல்லு. அவர் என்ன பண்ணார், என்னதான் இருந்தாலும் சிலந்தி தான் வசதி. சிலந்தி தன் உயிரை மாய்த்துண்டு தான் கட்டின கோயில் போயிடுது. அதனால சிலந்தியே அடுத்த பிரிவில் பெரிய மன்னனாக பிறக்க. அவன் பெரிய சக்கரவர்த்தியாக பிறப்பான். பிறந்து இந்த ஆசை வலையினால தான் கோயில் கட்டினான். ஆனால் கோயில்களாக கட்டுவான். அப்படிப்பட்ட பதவி கொடுப்பேன். ஆமாம், அவருக்கு மறுபடியும் பிறவி வருமா வராதா? இந்த மாதிரி எம்பாரசிங் கொஸ்டின் மட்டும் கேட்காது. அந்த டிபார்ட்மெண்ட்டு நாராயணன். ஒருத்தருக்கு மோட்சம் கொடுக்கணும்னா அவர் தான் வரும். என்னால் கொடுக்கக்கூடிய மேக்சிமம் இதுதான். இவ்வளோ பண்ணவனுக்கு எது நல்லதோ அதை கொடுக்க வேண்டுமா?
அதை விட்டு மறுபடியும் பிறக்க வச்சு மறுபடியும் இறக்க வச்சு சம்சாரத்திலே திருட்டுவேன்னு சொல்கிறேன். உனக்கு இந்த என்ன பண்ணுறதா? நீர் மட்டும் சிவபதவி முடிஞ்ச அப்புறம் மோட்சம் போலாலும் ஜாலியாக இருக்கீர். உமக்கு டைம் கொடுத்துருக்கா. ஆனால் அவன் மோட்சம் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாமா? பண்ணலாம். அது பெருமாள்னா போகணும், ஒரு ரெக்கமெண்டேஷன் போகணுமே. இவ்வளோ பேசுகிறிய, நீ தான் தாயார்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி சரி பண்ணு அப்படின்னு பார்வதி கிட்ட சிவபெருமான் சொன்னார். பார்வதி சரி நான் பார்த்துக்கிறேன், எதுனா வஞ்சலுகிட்ட வந்துட்டோம். எப்படி செட்டில் பண்ணால் எவாளெல்லாம் ஏன் போகிற, நாம் செட்டில் பண்ணுற வழி இருக்குது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைய ஒரு தேவதை பார்க்கும். அக்னி பார்க்கும். சில குழந்தை பிறக்கிறச்சே, குழந்தைய பிறக்கும் பொழுது தாயின் வயிற்றுலேருந்து வெளில வரைச்சே ஒரு தேவதை கடாட்சிக்கும். சூரியன் பார்க்கும், சந்திரன் பார்க்கும். அவளுக்கு டைம் இருக்குது. இந்த இந்த 1 hour பிறக்கிற குழந்தைய நீ பார்க்கணும். அப்படியே சுற்றிட்டு வரைச்சே நாராயணன் பார்க்குற நாழி வரும். அப்படின்னு பிறக்கும் குழந்தைய நாராயணன் பார்த்துட்டா அவனுக்கு மோட்சத்தில் ஈடுபாடு, மோட்சம். ஜாயமானம் து எம்பஸ்யே புருஷம் மதுசூதனா சவே மோக்ஷார்த்த சிந்தகா. ஆனால் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது பெருமாள் பார்க்கணும். இந்த குழந்தை இப்போ பிரசவத்தில் அம்மா வயத்தில் இருக்கும்னா உங்கள் அப்பா உங்கள் அனுகிரகம் பண்ண போகிறாரு உங்கள் புருஷன். அந்த அம்மா பிரசவிக்கிற சமயத்தில் நாராயணன் பார்க்குற டயத்தில் அந்த குழந்தை பிறக்க முடியாது பண்ணிவிடுவோம். நாராயணனே பிரார்த்தித்து அப்படி அமைப்படா பண்ணிவிடுவோன்னு விட்டான். சரின்னா பரமசிவன் எப்படி ஆசைப்பட்டாரோ அப்படி அடுத்த ஜென்மத்தில் அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு ஏற்பாடு பண்ணார். சுபதேவன் ராஜா, இதெல்லாம் பெரிய புராணத்தில் இருக்கிற கதைங்கிறது தான் சொல்கிறோம். இப்போது சுபதேவன் ராஜா, சோழ மன்னன், அவனுக்கு கமலாவதின்னு ஒய்ஃப். அப்போ பிரசவிக்க போகிறான், கர்ப்பிணி ஆகிட்டான். அப்போ தான் அந்த குழந்தை பிறக்கிற குழந்தை யார்? இந்த சிலந்தியாக இருந்து சிவபெருமானவர்களால் நன்னன் பிள்ளையாக வரப்போகிற குழந்தை. அப்போ எம்பெருமான் அந்த குழந்தை பிறக்கச்சே கடாட்சிக்கணும்னா இன்னும் 12 நிமிஷம் அந்த குழந்தை பிறக்கக்கூடாது. அந்த டைம் அது வருது. அதனால் ராஜா வீட்டில் அரண்மனையில் ஒரே ஜோசியர். அந்த காலத்தில் சிசரின் கிடையாது. இப்போ சொல்கிறா இது புனர்வசூல குழந்தை பிறக்கணும், அதில் இப்போயே எடுத்துருங்க குழந்தைய. உடனே அக்ரிமெண்ட் இருக்குது. அந்த ஜோசியப்லாம் முன்னாடி ஜாதகம் எழுதி வச்சுருக்கா. அதனால் இந்த குழந்தைய இப்போவே எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல குழந்தையாயிடும். அதுக்கு ஜோசியத்தில் அபார நம்பிக்கை. அதுக்காக புனர்வசுவை சிசரின் பண்ணி பெற்று கொடுத்துரும். அவளும் டாக்டரும் சரிங்கிறா. ஏன்னா அதுக்கு காலியாச்சுன்னா அந்த பெட்டில் இன்னொருத்தரை போடலாம், பணம் வரும், கட்டிடத்து போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இப்படி போயின்னு இருக்கு. ஆனால் ராஜா குடும்பம், ராஜா வீட்டு குழந்தை பிரசவம்னா அத்தனை ஜோசியாக உட்காந்துருக்கான். அப்போ பிரசவ காலம் எடுத்து குழந்தை பிறக்க போகிறதுன்றா. அப்போ குடுன்னு வந்தார் நீலகண்டன் வந்தார், பிரம்மச்சாரி. நீலகண்டன் பிரம்மச்சாரி வேஷத்தில் சிவன் வந்தார். பார்வதி சூழல் நினச்சிருக்கா. சிவன் சொன்னார், இன்னொரு 12 நிமிஷம் கழித்து குழந்தை பிறந்தா ராஜாதிராஜனாக இருப்பான், சக்கரவர்த்தியா. அதை குழந்தை பிறகு டிலே பண்ணுங்கோலேன்னார். எப்படி டிலே பண்ணுறது? அந்த ராணிக்கிட்ட சொன்னான், பிரசவ வேதனை ஜாஸ்தி எடுத்து குழந்தை பிறந்த. அவள் சொன்னா ராணி ஐடியா, நான் தலைகீழ வச்சுருங்கோ, கட்டி வைங்கோ, டிலே ஆகிடும் குழந்தை. அதுக்காக தலைகீழ அவளை கட்டி வச்சுது. தலைகீழ தொங்க விட்டா அவளை. எதுக்கா? பிறக்க போகிற குழந்தை அந்த 12 நிமிஷம் கழித்து பிறந்தா அது ராஜாதிராஜனாக இருக்கும், யாரும் வந்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அதுக்காக அவள் தியாகம் பண்ணி அதை தலைகீழ தொங்க விடுங்கன்னுட்டான். அம்மானா இப்படி இருப்பா, தலைகீழ தொங்க விட்டா. அப்புறம் 12 நிமிஷம் குழந்தை பிறக்கலான்னார். குழந்தைய வெளில வந்துடுத்து. என் குழந்தை பிறந்ததுக்கு பாருடின்னா அது கண்ணு செவந்துருக்கு குழந்தைக்கு. தலைவிட தொங்க விட்டு கர்ப்பத்தில் இருந்த குழந்தை கண்ணு செவந்து பிறந்துடுத்து. நீ உன் குழந்தை தான், நீ தாண்டா உலகத்தால் போகிற என் செங்கண்ணா அப்படின்னு சொன்னால் பிராணம் எடுத்து இந்த டென்ஷனில் இந்த ஸ்ட்ரைனில் செங்கண்ணான்னு அவனுக்கு செம்பியன் கொச்செங்கண்ணா. பரம சிவபக்தனாக இருந்தான், சிவன் அனுகிரகம். அதனால் எந்த யுத்தத்துலேயும் அவன் ஜெயித்தான். ஜெயிச்சு நம்ம ஐஸ்வர்யம் அவ்வளோ கட்டினான், சம்பாதிச்சான், கோயில்களாக கட்டினான் சிவனுக்கு. அதெல்லாம் மணிமாட கோயில்கள்னு கட்டினான். வாட் இஸ் திஸ் மணிமாடம்? அது சரியாக ஆர்கிடெக்சர். அது என்ன, கொஞ்சம் படி வரும், கோயில் வரும், அப்புறம் கொஞ்சம் படி வரும், அப்புறம் கொஞ்சம் படி வரும், அப்புறம் கர்ப்பகிரகம் போர்ச்சையே பெரிய மலை மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வந்தால் யானை ஏறாதான். யானைக்கு போர் அடிச்சு பயந்துருமா. யானை படிப்படியாக ஏறினா யானை மேலே போகிறதுக்கு தயங்கிடும், போயிடும்.
இவன் தான் சிலந்தியாக இருந்து இவன் கட்டியில் கோயிலில் யானை அடிச்சுடுத்தோ இல்லையோ, அதனால அந்த தாக்கத்தினால யானை வராதபடி இப்படி மணிமாடங்களாக கோயில் கட்டினான் சிவன். 70 சிவன் கோயில் மணிமாடம். ராஜாவாக தான் லைஃப்பில் 70 கோயில் கட்டினா சும்மாவா? ஒரு கோயில் கட்டிருக்கீங்க நீங்கள் பெருமாள். 70 கோயில் கட்டுறது எப்படி? ராஜராஜன் கட்டிவிட்டான். 70 கோயிலும் கட்டினா எல்லா பொருளையும் பற்றி தோல்வி என்பதே கிடையாது. அந்த மாதிரியான கோயில்கள்லாம் இப்போ கூட இருக்குது. மணிமாட கோயில் அவன் 70 மணிமாடம் சமைத்தான். நன்னிலம் சிவன் கோயில் பார்த்தா தெரியும் எப்படி படிப்படியாக போகிறது. அது மேலே யானை ஏறாதான். யானைக்கு ஏதோ கண்ணில் சைக்காலஜிக்கெல்லாம் பயந்துடும், திரும்பிடும். அந்த யானை சைக்காலஜி, எலிஃபண்ட் சைக்காலஜி தெரிஞ்சுக்க. நன்னிலத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது, அது ஒரு மணிமாட கோயில். அது 70ல் ஒன்று. அது அம்மாதிரி கட்டி முடியாது. 70 கட்டி முடித்து சௌக்கியமாக இருந்தானே. அத்தனை ராஜாக்களும் சேர்ந்து கூட்டணி போட்டான். இந்தியா கூட்டணி மாதிரி இல்லை, அது சக்ஸஸ்ஃபுல் கூட்டணியாக போட்டான், பெரிய கூட்டணி. அந்த கூட்டணி போட்டு செம்பியன் கோச்சங்களோட போர் அடித்தா தோற்று போயிட்டான் யுத்தத்தில். தப்பிச்சா போரும் காட்டுக்கு போய் ஒளிஞ்சு முடியாத நிலை. படை கிடையாது, கொஞ்சம் பேர் தான் கூட இருக்கா. ராஜாதி ராஜா ஒரு போரில் கூட தோற்காத செம்பியன் கோச்சங்கனான். தென்னாடன் வடகொங்கன்னு சவுத்து, கொங்கு மேல் வெஸ்ட்டு என்று ஓல் தமிழ்நாடு ஆண்டவன் அந்த செம்பியன் கோச்சங்கனான். 70 கோயிலை கட்டிவிட்டு காட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிற நிலைமை. அப்போ தன் மந்திரிகிட்ட சொன்னான், யார் அந்த நீலகண்ட பிரம்மச்சாரி? நான் தோக்கவே மாட்டேன், 12 நிமிடம் கழித்து போகிறதான்னு சொல்லி வச்சான். அதனுடைய எஃபெக்ட் எங்கள் அம்மா உசுர விட்டா. எங்கள் அம்மா முகத்தை கூட பார்க்கலண்ணா. இந்த ராஜ்யம் என்ன, இதுவும் தோல்வி ஆகிடுது. அம்மா முகத்தையும் பார்க்க, இந்த படுபாவியை பார்க்கணும் முதல்ல. அவன் 4 வார்த்தை கேட்கணுமே, ஜோசியம் சொல்லாது அப்படின்னு மார்வேஷம் கொண்டு போகலான்னு. அங்கே இருக்காங்கன்னா திருநறையூரில் இருக்கான் நாச்சியார் கோயில். வந்து தேடி பிடிச்சிட்டான். அங்கே உட்காந்துருக்கார் ஜோசியன், படம் உண்டவர். அவர் உள்ளே போனான். வாப்பா செம்பியன் கோச்சங்கடான் அப்படின்னார். எப்படி கண்டுபிடிச்சாலும் உன் கண் தெரியுறது, சக்கை சேவையில் உட்காரு அப்படி. இந்த மாதிரி வெளில வரலாமா நீ? எதிரிகள் ராஜ்யம் ஆள்றா, அடிச்சு விடுவாடா ஒன்று அப்படின்னா. என்ன பண்ணிடலாம், உம்மால் தான் எத்தனையும் வந்தது. எங்கள் அம்மாவும் போயிட்டா, இப்படி பண்ணி நான் மாட்டின்னு திண்டாடுறேன். இது என்ன செய்யறது, என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ நான் ஒன்று சொல்கிறத கேடு சரியாயிடும். என்ன சொல்ல போரு, இங்கே இரு, இங்கே மணிமுத்தாரில் ஸ்நானம் பண்ணு, நான் உனக்கு மந்திரம் உபதேசம் பண்ணுறேன், அந்த மந்திரத்தை ஜெபி அப்படின்னாலும் கூப்பிட்டார். சமாஷ்டிரம் பண்ணினாலும் அஷ்டாட்சர உபதேசம் பண்ணுறேன். அவன் கேட்டான், எத்தனாலலாம் பஞ்சாட்சரமே சொல்லிட்டு இருந்தேன், இப்படி கன்வெர்ட் பண்ணுற நியாயம் பண்ணுறா நீ, என்ன போய் அஷ்டாட்சரம் சொல்கிறேன். இந்த பாரு, உனக்கு நல்லது பண்ணுறதுக்காக நான் செய்கிறேன், உனக்கு ரொம்ப நல்லது பண்ணணும்னு பெரிய இடத்து சிபாரிசு இருக்குது, அதுக்காக நான் பண்ணியிருக்கேன். இதை ஜெபிங்க. என் பெருமாள் ஸ்ரீனிவாசன் இருக்கார், வஞ்சலில் தயார் இருக்கார், அவளை தான் செஞ்சு ஜெபி. ஜெபிச்சான். பெருமாள் நேராக பிரத்யட்சமாக நேராக வந்தார். என்ன வேணும்னா, யுத்தத்தில் ஜெயிக்கணும் சுவாமி, இந்தா அப்படின்னு ஒரு வாள் கொடுத்தார். அந்த வாளை வச்சுட்டு படை திரட்டு, மீண்டும் உன் ராஜ்யம் கிடச்சிடும். ஜோசியம் சொன்ன வார்த்தை பொய்யா, அது வெற்றி, இது உனக்கு ஃபைனல் விக்டரி, உனக்கு தான் ஃபைனல் லாஃப் உனக்கு தான் இருக்கும் அப்படின்னா. அதே மாதிரி யுத்தம் பண்ணினான், ஜெயிச்சான். வந்தான், அந்த பிரம்மச்சாரியை சேவிச்சான். ஏண்டா அவருக்கு ஒரு கோயில் கட்டேன் அப்படின்ட்டு, எனக்கு 70 கட்டினி அவர் கொண்டு கட்டுன்ட்டு போயிட்டார். சிவன் போயிட்டார், அவருக்கு ஒரு கோயில் கட்டினான். அதே மாதிரி மணிமாட கோயில் கட்டினான். அவனுக்கு ஆர்கிடெக்சர் பண்ணுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கு. ஏன்னா 70 கட்டிருக்கான அவன் டீம் ஒன்று இருக்குது, அது கடப்படான்னு கட்டி கொடுத்து. அங்கே இருக்க வைகானச பட்டர்களை கேட்கவே இல்லை எப்படி கட்டணும்னு. அவன் உள்ள சன்னதிக்கு இதாக இருக்கணும், மூலர் கொண்டு வந்து வச்சுவிடான்ட்டான். அதில் அவள்லாம் சிவன் கோயிலெலாம் தெற்கு பார்த்து ஒரு சன்னதி வைக்கணும் அம்பாளுக்கு, அந்த மாதிரி கட்டிவிட்டான் ஆர்கிடெக்சர். வைகானச பட்டர்லாம் குய்யோ போய் நடிச்சிருந்தது. ராஜா பாட்டுக்கு பண்ணிட்டான், அவனை யார் கேட்கறது? இந்த யார் இங்கே வைக்கிறதுனா, தாயாரும் பெரும்பாலும் ஒரே சன்னதி. அங்கே எப்படி ராமர் சீதையோ, எப்படி உப்பிலே பூமி பிராட்டியாரோ, எப்படி ஆண்டாள் ரங்கமன்னாரோ, எப்படி நாச்சியார் கோயிலும் பிராட்டியும் பெருமாளும் ஒரே தனி கோயில். நாச்சியார் கிடையாது, பிராட்டியோடு தான் பெருமாள் வெளில போகணும், இல்லைன்னா அவருக்கு வேல்யூவே கிடையாது. பிராட்டி முதல்ல போகணும், இவர் பின்னாடியே போகணும். இன்றைக்கி தான் முறை. ஏன்னா நம்ம அருணுக்கு தெரியும்னு ஒரு விஷயம். அந்த நாச்சியார் கோயில் நடாதூர் காரர்களுக்கு முதல் தீர்த்தம். அந்த தீர்த்தம் நான் வாங்கிட்டு இருக்கோம். நடாதூர் வம்சத்துக்காரர்களுக்கு முதல் தீர்த்தம். அப்புறம்தான் பின்னாடி தான் ஐஷிங்கர் ஆண்டவர்கள்லாம் வந்து இவெல்லாம் விற்று கொஞ்சம் கொடுத்தா. அவளுக்கு முதல் தீர்த்தம் நடாதூர் ஆச்சாரிய புருஷாளுக்கு. அதனால் அந்த சன்னதி அது. இப்போ என்னாகும், நாங்கள்லாம் அத்தியாபகால் இருப்போம், பை ரொட்டேஷன் வாங்கிப்போம் முதல் தீர்த்தம்.
தாயார் முதல்ல வந்துடுவா கோயிலுக்குள்ளே, சின்ன வாசல், பெருமாள் பின்னாடி தான் வருவார். 2 பேரும் ஒரே வாகனத்தில் வராத பொழுது தாயார் முன்னாடி வந்துட்டாள்னா அவள் உள்ளே நுழைஞ்சு அவள் வாகனம் மண்டது போனால் தான் அடுத்த ஆள் உள்ளே நுழையலாம், பிளாட்ஃபாரத்தில் இன்னொரு வண்டி விடலாம். அதெல்லாம் பெருமாள் வாசல்லையே தான் இருப்பார். தாயார் உள்ளே வந்தவொடனே தீபப்பிரபந்த பாசுரத்தை சாத்து முறையாகும். அங்கேயே அம்போன்னு பெருமாள் தாயாருக்கு தான் ஆகும். அது சடாரி தாயார்கிட்ட இருக்கும். அது எல்லாரும் சாதித்து அதெல்லாம் சேவிச்சுட்டு போன அப்புறம் தாயார் வாகன மண்டபத்துக்கு ஏழுறது ரெடி ஆன அப்புறம் பெருமாள் உள்ள வருவார். கதியை பார்த்தா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். நம்ம வீடே பெட்டராக தான் இருக்கும். அப்படி தான் வரணும் அவர். அது இன்றைக்கும் நடக்கிறது. அப்பேற்பட்ட சன்னதி அது. அதை என்ன பண்ணிட்டா மணிமாடமாக கட்டிவிட்டு அங்கே தாயாரும் கூட இருக்காளே, தெற்க பார்த்து எதுக்கடா சன்னதி வச்ச, அவன் ஆர்கிடெக்சர் எங்கள் வழக்கமாக கட்டிவிடும் சார். கவர்மெண்ட்டு CP20 காரஸ் எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாக்பூரில் கட்டலாம் அப்படி தான், மெட்ராஸில் கட்டலாம் அப்படி தான். நம்ம திடீர்னு நம்ம வீடு போடுவோம், இன்னொரு வீடு போடுவோம் தெரியாது. அப்படியே ஒரு தடவை நடந்துடுத்து. குவார்ட்டர்ஸில் ஓங்கி கதவை தட்டினார் ஒருத்தார். கதவை திறக்கலை, மறுபடியும் அடித்தார். அங்கேருந்து யார் அப்படின்னு கேட்டது. அதோ நீங்களா, எங்கள் வீட்டு பெருமகத்தின்னு நினச்சேன்னார். அவராக நினச்சிட்டு அதை அடிக்கிறார். அந்த மாதிரியான சான்சஸ் ஜாஸ்தி. ஒரே மாதிரி கட்டிவிட்டான் 70 கோயிலை. அந்த டீம் அப்படியே கட்டிவிடுத்து. வைகானச பட்டாச்சாரியர்கள்லாம் ராஜாட்ட எப்படி சொல்லுன்னு தடுமாறினா மெல்ல சொன்னான். ஆனால் பெருமாள் சொன்னார் இப்படியே இருக்கட்டும் கோயில், அவன் எப்படி கட்டினாலும் அப்படியே இருக்கட்டும்னு விட்டார். எனத்துக்குன்னா அந்த தெற்கு பார்த்த சன்னதியில் நம்ம கருடனை வச்சுருக்கோம். அவன் தான் அழுதுகிட்டே இருக்கான், புலம்பின்ண்டே இருக்கானே, எனக்கு குறைன்னு. இந்த ஊரில் எனக்கு பிராட்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சான், அதனால் அவனுக்கு மரியாதை, தெற்க பார்த்து வச்சுருங்கோ கருடன்னு விட்டார். கல் கருடனாகவே வச்சுவிட்டு எனக்கு என்ன நிவேதனை ஆனாலும் இவனுக்கு ஆகணும்னு விட்டார். 6 கால பூஜை பெருமாளுக்கு ஆச்சுன்னா அந்த கோயில் ரொம்ப கட்டம். அவ்வளோ மேலேருந்து பெருமாள் சேர்ந்து பிரசாத அத்தனையும் கருடன்ற கொண்டு வரணும். கருடனுக்கு நிவேதனான பிற்பாடு அந்த பிரசாதத்தை மறுபடியும் ஆழ்வார்கள்லாம் எடுத்துடணும். ஒருத்தரை கேட்டேன், இந்த ஊரில் கோயிலில் கைங்கரியம் பண்ணால் சுகரே வராதுன்னு. வரவே வராதுன்னு அந்த பிரச்சாரம். ஆள் இருந்தால் தனியாக வரத்துக்கு யார் யாங்க பண்ணுறது மறுநாள். அந்த காலத்தில் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி நல்லா பண்ணியிருக்கேன். மலையே ஏறுற மாதிரி தான் அது. யானை வராதபடி மணிமானமாக கட்டான். ஆனால் அதில் பெரிய விசேஷம் இருக்குன்னா, கோயில் வாசல் என்னன்னா தாயார் பெருமாள் சேவை. கதவு மட்டும் திறந்துற காலமாக இருந்ததுன்னா வாசலில் வந்த உடனே உங்களுக்கு தாயார் பெருமாள் சேவை. நீங்கள் படியும் ஏற வேண்டாம், மேலேயும் போக வேண்டாம். மற்ற ஊரெல்லாம் கருடன் மறைச்சின்னு இருப்பார், கருடன் கீழே இருக்கார், பெருமாள் மேலே இருக்கார். தாயார் பண்ணின அனுகிரகம். அப்படி தெற்க பார்த்துருக்கிற சைடில் கருடன் ஏழை பண்ணிவிட்டான். அதுக்கு நேரம் ஒரு வாசலை கட்டினான். மறுபடியும் வைகானச பட்டெல்லாம் லம்போதிபர் அடிச்சுட்டான். ஏது இந்த பெருமாளுக்கு ஒரு வைகுண்ட ஏகாசிக்கு சொர்க்க வாசல் தரத்துக்கு வடக்கு பக்க வாசல் வைக்கணும். நீங்கள் வடக்கு பக்க வாசல் வைக்காமல் அம்மன் சன்னதியில் கருடனை வச்சுவிட்டு அதுக்கு தெற்க கதவை திறந்து வச்சுட்டேளு, எங்கே சொர்க்க வாசல் இருக்குன்னா பெருமாள் சொன்னார், சத்தம் போடாத, நம்ம ஊரில் தெற்க பார்த்தா சொர்க்க வாசல் தரும். ஏன்னா தெற்க போகிற நரகம் போடுவா, தெற்க போவா. நம்ம ஊரில் வந்தவன் யாரும் நரகம் போக மாட்டான். அவன் தெற்கையே வடக்கா மாற்றிடுவான். ஏன்னா தாயார் ஊர் இது. தாயார் இந்த ரூலெல்லாம் பார்க்க மாட்டா. தாயாருடைய சிஸ்டம் என்னென்னா, கட்டப்பட்டவனை காப்பாற்று, அவ்வளோதான் அவத்தேரி. தாயார் ரூல் பார்த்தானா பெருமாள் ஆடுவோம். அவர் பெருமாள் ரூல் பார்க்கப்படாதுன்னு தானே தாயார் இந்த ராஜ்யத்தையும் வாங்கிட்டு இருக்கா. அதனால் நம்ம நாச்சியார் கோயில் மட்டும் கருட சொர்க்க வாசல் திறக்கும், தெற்க பார்த்து திறக்கும். தெற்க போகிறவாளுக்கும் சொர்க்கம் கொடுத்துருவோம், வைகுண்டம் கொடுத்துரும். அப்போ தான் நான் தாண்டா அவனை இப்படி கட்ட வச்சேன். இன்னும் அவனை போய் ராஜாவை கூட்டெல்லாம் மாற்றுன்னு சொல்ல வேண்டாம்ட்டார். இன்றைக்கி அப்படி தான் பெருமாள் எழுதிருக்கார். இன்றைக்கி நாச்சியாரில் தெற்க பார்த்து தான் சொர்க்க வாசல் திறக்கிறான். எந்த ஊர்லேயானு உண்டா கேள்விப்பட்டிருக்கல? சொர்க்கம் வடக்க தான் இருக்குது, வைகுண்டம் வடக்க தான் இருக்குது. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதுன்னு. அதுக்கு எங்கள் பெருமாள் தெற்கு வாழ்கிறது, வடக்கு வாடுகிறது. அப்படி பெருமாள் அற்புதமான காட்சி கொடுக்குறாரு. அது வைகுண்ட ஏகாசி இன்னைக்கு. அது முடிஞ்ச உடனே பெருமாள் வீதிக்கு வேறு புறப்பாடு காணணும். பிரம்மோத்சவம் இருக்குது. அன்றைக்கி 8ஆம் திருநாளாக வரும். அன்றைக்கி தான் பெருமாள் வெண்ணத்தாழி சேவையோடு வருவார். அந்த மாதிரியான அற்புதமான க்ஷேத்திரம் இந்த சீனிவாச கல்யாணம். இது இந்த தம்பதிகளை 4000 திவ்ய பிரபந்தம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இல்லையோ. பெருமாளை பற்றி எத்தனையோ பாட்டு இருக்கு, தாயாரை பற்றி எத்தனை பாட்டு இருக்கு, தாயாரை பற்றி எத்தனை பாட்டு இருக்கு. நீ என்ன கேட்டால் நீ தான் சொல்லணும்.
தாயாரை பற்றி எத்தனை பாட்டு இருக்குன்னா, திருமங்கையாழ்வார் ஒரு பாட்டு பாடுறேன். திருமண்டலில் சொல்கிறார், நான் திருநறையூரில் போய் பெருமாளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். பெருமாள்கிட்ட அவ்வளோ அளவற்ற பக்தியினால் நானே என்னை அறியாமல் பெண்ணாயிட்டேன். அப்படி பரகால நாய்க்காக பெருமாளை சேவிக்கிறதுக்கு போகிறேன். அங்கே போனால் பெருமாள் மலை மாதிரி நிற்கிறார். அவர் பக்கத்தில் ஒரு கொடி மலையை சுற்றி இருக்கிற கொடியாக ஒரு கொடியை பார்த்தேன். அந்த கொடியில் ஒரு அன்னத்தை பார்த்தேன், அதில் ஒரு மானை பார்த்தேன், அதில் ஒரு மயிலை பார்த்தேன், அதில் ஒரு மின்னலை பார்த்தேன், அதில் 2 இளமுங்கில பார்த்தேன், அதில் 2 செம்பு பார்த்தேன், சொம்பு, அதில் ஒரு கோவை பழத்தை பார்த்தேன், 2 கெண்டை மீன் பார்த்தேன். என்ன சுவாமி இது ஒன்றுமே புரியலை. ஆழ்வார் பாடுற, மண்ணு மர இரும்பொழில் சூழ் மண்ணு மறையோர் திருநறையோர் மாமல போல் பொன்னியலம் மாடம் கவாட கடந்து புக்கு என்னுடைய கண்களிப்ப நோக்கினேன். நோக்குதலும் மன்னன் திருமார்பும் வாயும் அடியினையும் பன்னு கரதலமும் கண்களும் பங்கயத்தின் பொன்னியல் காடு ஓர் மணிவரமேல் பூத்தது போல் மின்னி ஒளிபடைப்ப வீணானும் தோள்வளையும் மன்னிய குண்டலமும் மாரமும் நீழ்முடியும் துன்னுவையில் விரித்த சூளாமணி இமைப்ப மண்ணு மரகத குன்றின் மருங்கே. பெருமாள் மலை மாதிரி இருக்கார். அப்படித்தான் நல்ல உயரம் பெருமாள், டாலர். தாயார் குள்ளம், பார்த்தா தெரியும். அந்த காலத்தில் குள்ளமான தாயார், உயரமான பெருமாள். ஆழ்வார் சொல்கிறார், தங்க போல கதவை தன்னு உள்ளே போயிட்டேன். என்னுடைய கண்களிப்ப நோக்கினேன். என்னுடைய கண்கள் சந்தோஷப்பட பெருமாளை பார்த்தேன். சிலதை பார்த்தா கண் கழிக்காது. கன்றாவியாக 4 பேட்ஸ்மேன் டக்கில் அவுட் ஆகிட்டே இருந்தான்னா அது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு எப்படி இருக்கும்? சிஎஸ்கே அப்படி ஆடுத்துனா அது கண் வருந்த நோக்கணும். இது கண்களிப்ப நோக்கினேன். எப்படி இருந்தது? மன்னன் திருமார்பும், பெருமாளுடைய பரந்த மார்பை பார்த்தேன். வாயும் அடியினையும் பன்னு கரதலமும் கண்களும் எல்லாம் எப்படி இருக்கு? தாமரை மாதிரி இருக்கு கண்கள் வரை. அதை பார்த்தா பங்கயத்தின் பொன்னியல் காடு ஓர் மணிமரமேல் புத்தது போல். ஒரு மணிமலையில் தங்க தாமரைகள் காடே இருந்தால் அப்படி இருக்குமோ அப்படி கை ஒரு தாமரை, கண் ஒரு தாமரை, அப்படி இருந்து மின்னி ஒளி படைப்ப ஏதோ மின்னல் மாதிரி தேஜஸ் தெரியுது. என்னன்னு பார்த்தேன். பெருமாள் வீடானும் தோல்வளையும் இடுப்பில் கட்டின்னு இருக்கான், கட்டி சூத்திரம் தங்கத்தில் தோல்வளையை தரிச்சுட்டு இருக்கான். மன்னிய குண்டலமும் மகர குண்டலம் தரிச்சுட்டு இருக்கான். நீள்முடியும் பெரிய கிரீடம் போட்டுருக்கான். இவளோடு கூட எம்பெருமான் ஆரமும் நீள்முடியும் துண்ணு வெயில் விரித்த சுடாமணியை வைப்ப. அப்படி வெயிலில் ஜொலிக்கிற சுடாமணி போல மணி போல இருந்தான் பெருமான். மண்ணு மரகத குன்றின் மருங்கே கனகரேல் மரகத கலரில் இருக்கான். மரகத பச்சையா, பச்சை மாமலை போல் கொஞ்சம் கலர் பிரைட் வச்சு பச்சை பசேல் இருக்கான். பார்த்தா மரகத மலை மாதிரி இருக்கான் பெருமாள். மண்ணு மரகத குன்றின் மருங்கே ஓர் இளவஞ்சி கொடி ஒன்று நின்று. பக்கத்தில் ஒரு இளைய ரொம்ப ஃப்ரெஷ் வஞ்சி கொடி மாதிரி தாயார் இருக்கா. அதுதான் அன்னமாய். அவளை பார்த்தா நம்மளை நோக்கி நடந்து வரைச்சே அன்னம் மாதிரி நடக்கிறான். அந்த கொடியில் அன்னத்தை பார்த்தேன். கொடி அன்னம் மாதிரி இருந்து. மானாய், மான் போல மருண்ட பார்வை. அணிமயிலாய், மயில் போல இருந்தா. ஆங்கிடையே மின்னாய். அவருடைய தலை மார்புக்கு மேலே பார்க்குறேன், கீழே பார்க்குறேன், நடுவில் இடுப்பு தெரியலை. இடுப்பு அப்படி ஸ்லிம்மாக இருக்கான். அவளோட டயட்டுக்கெல்லாம் பண்ணாமலே ஸ்லிம்மாக இருக்கிற இடுப்பு. அது மின்னல் மாதிரி மின்றது. இருக்குன்னு தெரியறது இல்லை, ஒரு நிமிடத்தில் மறைஞ்சு போகிற மாதிரி. அணிமயிலாய் ஆங்கிடையே மின்னாய் இளவே இரண்டாய். தோல் ரெண்டும் பார்த்தா ஃப்ரெஷ் மூங்கில் மாதிரி இருக்கு. இணை செப்பாய், மார்பகம் அழகான சொம்பு மாதிரி இருக்கு. முன்னாய தொண்டையாய், வாயில் பார்த்தா கோவைப்பழம் போல உதடுகள். கெண்டை குலம் இரண்டாய், கண்கள் ரெண்டும் மீன் மாதிரி. அன்ன திருவுருவம் நின்றது. அப்படி தாயார் இருந்தார். இப்படி 4000 தீபம் தாயார் வர்ணிக்கிற பாசுரமே கிடையாது. இந்த பெருமாளும் தாயாரும் கல்யாணம் பண்ணுறது ஆவணி விசாகம். அதை உங்களுக்கு பங்குனி விசாகத்தில் பிறந்தவர்களுடைய பிறந்த நூற்றாண்டு விழாலும் உபன்யாசம்.
அப்படி இருந்தார். இந்த பாட்டு எப்படி இருக்கு? ஒரு எங்கள் தாத்தா, எங்கள் அம்மாவனுடைய அப்பா ஸ்ரீ திரு வெங்கடாச்சார், அவருடைய மூத்த பிள்ளை தான் 43ஆம் பட்டம் ஜிஆர் அழகேசிங்க, தேவனாரோட அழகேசிங்க. அவருடைய 7வது பொண்ணு எங்கள் அம்மா. அப்போல்லாம் சகஜமான விஷயந்தான். ஒரு பொண்ணு, 2வது அழகேசிங்கர், 3வது ஒரு பொண்ணு, 4வது ஒரு பொண்ணு, 5வது ஒரு பிள்ளை, 6வது ஒரு பிள்ளை, 7வது எங்கள் அம்மா. அவளுக்கு பிரசவம் நடந்துட்டுருக்கு. இவன் நாச்சியாருக்குள்ள தீர்த்தக்காரர் வரும். பிரசவம் நடந்துட்டு இருந்தால் அந்த காலத்தில் ஆற்றுலேயே பிரசவம். எங்கள் மாமா ஆற்றுல, எங்கள் மாதாமன் வீட்டில் இல்லத்திலேயே ஒரு ரூம் இருக்குது, பிள்ளை பெத்தா உள்ளே பேர். இதுக்கு ரெகுலராக அது யாராவது பிள்ளை பெற்றுட்டே இருப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் சகஜம் வாழை மருத்துவம் பார்த்துருவோம், மருத்துவ வச்சியும் கிடையாது. அவள் எங்கள் அம்மாவுக்கு மருத்துவம் பார்த்து எங்கள் பாட்டி, கோத பாட்டி, அவள் பிரசவிச்சுட்டுருக்கா. நல்ல குழந்தையாக போகிறக்கூட திருமடல் சேவிச்சுட்டுருக்கார். யார்? எங்கள் தாத்தா. அவர் சேவிக்கிறார். இரும்பொழில் சோழ் மண்ணு மலையோர் திருறையோர் மாமல போல் பொன்னியலும் மாடக்க வாடங்கடந்து புக்கு என்னுடைய கண்களிப்போ நோக்கினேன் நோக்குதலும் மன்னன் திருமார்பும் வாயும் அடியினையும் பன்னு கருதலமும் கண்களும் பங்கயத்தின் பொன்னியல் காடு ஓர் மணிவரமேல் பூத்தது போல் மின்னி ஒளிபடைப்ப வீடானும் தோல்வளையும் மன்னிய குண்டலமும் மாரமும் நீள் முடியும் துண்ணு வெயில் விரித்த சூளாவணி மெப்ப மண்ணு மரகத குன்றின் மருங்கே ஓரின் இளவஞ்சி கொடி ஒன்று நின்று அதுதான் அன்னமாய் மானாய் அணிமயிலாய் ஆங்கிடையே மின்னாய் இளவே இரண்டாய் இணைச்செப்பாய் முன்னாய சுண்டையாய் கண்டை குலம் இரண்டாய் அன்ன திருவுருவன் நின்றது. அப்படி இந்த பாட்டு சொல்லிட்டு இருக்கார். அந்த இளை மரகத கொன்றின் மருங்கேங்க சுவாமி உமக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னா ஓர் இன்னிள வஞ்சி கொடி வஞ்சுள வள்ளின்னு பேர் வச்சுட்டு. அதே மாதிரி 4000 எங்கள் அம்மா 100 ரூபா சொல்லுவோம், ஒரு தப்பு இல்லாமல். கலியப்பட்டுச்சே 1000 தான் சொல்லிட்டு இருப்பான். என் ஒய்ஃப் பாட்டு போட்டு கேண்டே பண்ணுவோம், அவள் பாடிண்டே பண்ணுவாள். எங்கள் அம்மா வாடினேன் வாடி வருந்தினேன்னு தொகையில் அரைச்சிட்டு இருப்பான். அந்த பிள்ளை அப்படி பாடி பாடி பார்த்ததுனால தான் நம்ம நிலைமை இப்படி இருக்கு. அந்த சாப்பாட்டை கூட பெருமாளையும் சேர்த்து ஊட்டிட்டான். அப்படி வஞ்சுளவல்லியும் தாயாருமான இந்த சீனிவாச கல்யாணம், புதிய சீனிவாச கல்யாணம், கருடனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக பெருமாள் பண்ணி இன்றைக்கி நாச்சியார் உள்ள கருடன் வரப்பிரசாதி 7 வியாழக்கிழமை அந்த கருடனை சேவிச்சுட்டா இந்த குறையெல்லாம் தீர்த்துருவார் அப்படின்னு நம்பிக்கை ஜனங்களுக்கு. ஆகையினால இன்றைக்கி அந்த விஷயத்தை இந்த அம்மாவுடைய சென்டினரிக்கு இதை சொன்னேன். நானே அந்த கோயிலில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக போகிறேன். நான் கேட்பேன், எங்கள் மாமாவத்துக்கு போனால் பக்கத்தில் உப்பில்லப்ப கோயில், அப்போல்லாம் அங்கே போயிட்டு நாச்சியாருக்கு போயிடுவேன். அந்த டிரைவர் கேட்பான், வரவங்கெல்லாம் உப்பில் போகிறா சாமி, நீ மட்டும் நாச்சியார் கோயிலுக்கு போறியே என்ன? அப்போ அங்கே முதல் தீர்த்தம் அங்கே போகணும். ஆனால் அது காரணம் அம்மா அப்பா போன பிற்பாடு அவரே அம்மா அப்பா நமக்கு. ஏன்னா அது பெருமாளுக்கு சீனிவாசன் பேர், எங்கள் அப்பாவுக்கு சீனிவாசனாக வச்சார். அதே மாதிரி அம்மா அப்பாவுக்கு கைங்கரியவளன்னா பண்ணுறான். இவாளுக்கு என்ன உபன்யாசம் பண்ணணும்னு பார்த்து நாம் சீனிவாச கல்யாணம் ஒரிஜினலாக வேதவதி தபஸ் பண்ணது, ராவணன் டிஸ்டர்ப் பண்ணது, வேதவதி செபிச்சது, அதுக்கப்புறம் வேதவதி சீதையாக தூப்பாக இருந்து ராவணனுடைய லங்கையில் இருந்தது. சீதையை அக்னி பிரவேசம் பண்ண பொழுது அக்னி வேதவதியும் சீதையும் கொண்டு வந்து கொடுத்தது. அந்த வேதவதியை பெருமாள் 28வது கலியுகத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை டிலே பண்ணுறான்னு பெருமாளை கோச்சிட்டு பிராட்டி போக, அந்த பெருமாளை தேண்டு பெருமான் அலைய, அதுக்கப்புறம் வேதவதி ஆகாச மகாராஜா பொண்ணாக ஆவிர்பவிக்க, அங்கே பெருமாள் வேட்டையாடு போல் வந்து வேதவதி அதனால் மயங்கி, பத்மாவதி மயங்கி அவர் தவிக்க, அதுக்குள்ளே பெருமாள் தன்னுடைய வளர்ப்பு தாயான யசோதை கிருஷ்ணாவதாரத்தில் பல கல்யாணம் நடந்தும் ஒரு கல்யாணத்துக்கு தன்னை கூப்பிடலைங்கிற குறப்பட்டுண்டான்னு சீனிவாச அவதாரத்தில் வகுளமாலையாக வச்சு, நீ போய் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுன்னு சொல்ல, வகுளமாலை குரத்தி வேஷத்தில் வந்து வகுளமாலை ஜோசியம் சொல்லி சீனிவாசனுக்கு பத்மாவதியும் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா பத்மாவதி 2-3 நாளில் போயிடுவான்னு பயமுறுத்தி ராஜா சரின்னு ஒத்துண்டு சீனிவாசனுக்கும் பத்மாவதியும் கல்யாணம் ஏற்பாடாகி, அந்த கல்யாணத்துக்கு பிரம்மா வாத்தியார் இருக்க சொல்லி, பிரம்மா எல்லாரையும் கூப்பிடணும் சொல்லி 33 கோடி தேவர்கள், 66 அசுரர் கோடி அசுரர்கள், 99 crores இந்தியன் பாப்புலேஷன் கொஞ்சம் குறைச்சல் தான். அவ்வளோ பேரும் வந்துட்டா. இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடணும்னு சொன்னால் பெருமாள் சாப்பாடு பண்ணுறதுக்கு அக்னி பண்ணால் எல்லாரும் சாப்பிடுவா.
அக்னி இது தெளிப்பண்ணுன்னார். அவன் சொன்னான், நான் பண்ணுறேன் பாத்திரம் எங்கன்னா. பெருமாளுக்கு ரொம்ப எரிச்சல் ஆகிடுது. எது கேட்டாலும் சொல்லிடுறான். பட் சுவாமி புஷ்கரில் அரிசியை கொட்டுறா, கீழவே தளதெல்லாம் குத்தி சாதமாடு எல்லாருக்கும் போட்டு அவ்வளோ பேர் வந்திருக்கு. திருக்குடந்தாண்டன் சொல்ற கல்யாணம் நடக்கிறது. கல்யாணத்தில் சமாராதனை மத்தியானம் ஆன உடனே பஞ்சாதி சொல்லுவோம். வெத்தலை பார்க்க பஞ்சாதின்னு ரெடியாக இருக்கா. வாத்தியார் வரல. வாத்தியார் கூப்பிடுனா அந்த வாத்தியார் வந்தவர் அந்த ஆற்று வாசலில் கிணறு, அதை 4 சுற்று வந்து உட்காண்டார். எதுக்கே கணத்தை பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்தேன். அதுதானே சாத்துப்பது திருப்பேருக்கு கொடுத்தது. அப்போ தான் புரியுது, இந்த மனுஷன் சாத்துப்பது தண்ணீர் விட்டு அடிச்சுட்டான் கடைசி வந்து. அந்த மாதிரி பண்ணு சாத்த அக்னி சுவாமி புஷ்கரில் பண்ணிவிடு. புளியோதரையை குமாராதாரால பண்ணு. ஆகாச புஷ்கரணி இருக்குது, ஆகாச புஷ்கரணியில் குழம்ப பண்ணு அப்படின்னு பகவான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பண்ணி தலையை முழுக்க பண்ணி வச்சுட்டான். அப்புறம் பிரம்மா சரியில்லாத சாப்பாடு போடலாம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணுமே என்னார். என்னை ஓட்டாண்டி ஆக்கடி கட்டும் ஒன்றுமே கிடையாதுன்னார் பெருமாள். கல்யாணத்துக்கு கடன் வாங்கியாவது தான் பண்ணணும் அப்படின்னார் பிரம்மா. சரி கூப்பிடு, யார் கடன் தருவா? குபேரன் ரொம்ப மன்னிச்சிடறான், அவன்கிட்ட கேளு. குபேரன் கொடுக்குறேன், ப்ராமிஸ் நோட்டு எழுதி கொடுக்கணும், சுகஸ்தலிகிதம் எழுதி கொடுக்கணும். சுகஸ்தலிகிதனா சுகஸ்தலிகிதம் தங்கையாப்படி எழுதி கொடுக்கணும். அதுக்கு 2 சாட்சி போடணும் கேரண்டின்னா. நான் கொடுத்துட்றேன்னார். எவ்வளோ பணம் வேண்டாம், அதுக்கு வட்டி இன்னும் முடியாதான், கலியுகம் முடிஞ்ச அப்புறம் தான் முடியுமா. அப்படி ஒரு கணக்கு போட்டான், வட்டி மேலே வட்டி போட்டான் குபேரன். சாட்சி யாருன்னா பிரம்மதேவன் போட்டார். 1 போராது, 2வது சாட்சி வேணும்னா 2வது சாட்சி சிவனை போட சொன்னார். எனக்கு சொத்தே கிடையாது, சிவனுக்கு ஒரு சொத்தும் கிடையாது. அது ஆனார். அப்படி சிதம்பரத்திலேயே அவர் கால் வச்சு டான்ஸ் ஆடுற அந்த கால் தான் அவருக்கு சொந்தம், அந்த இடம் தான். மீதி முழுக்க கோவிந்தராஜ் அன்னைக்கு ஏதோ பினாமி டிரான்சாக்ஷனில் அவர் தான் பண்ணியிருந்தது. மீதி எல்லாம் மச்சான் பேர் போட்டு. அவருக்கு ஒன்றும் கிடையாதுங்க. எனக்கு ஒன்றும் கிடையாதுன்னார். ஆனால் நீ கையெழுத்து போட்டால் கொடுத்துருவான் குபேரன்னார் பெருமாள். என்ன நீ தான் பக்கத்தில் இருக்க, அவர் வடக்க இருக்கான் குபேரன், நீ வடகிழக்கில் இருக்க, உன்னுடைய பாதுகாப்பில் இருக்கான், உங்கள்கிட்ட ஒம்பு பண்ண மாட்டான். சரி அப்படின்ட்டான். இவர் சாட்சி போட்டார், பணத்தை கொடுத்தான், எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுத்தார். கல்யாணத்துக்கு சரி போகலாமா அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு போகணுன்னார் பிரம்மா. வாத்தியார் சும்மா இருக்கிற மங்கள ஸ்நானம் பண்ணணும். மங்கள ஸ்நானம் பண்ணால் கீழே எண்ணெய் போட்டு வச்சு தள்ள தடவணும், அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி கொடுக்கணும். யார் இது மாதிரி எண்ணெய் தேய்ப்பா? ஏண்டி பார்வதி நீ தேயன்னார். அவள் சொல்லிட்டா, அண்ணாவுக்கு தங்கையெல்லாம் எண்ணெய் தேய்க்கிற வழக்கம் கிடையாது. சரஸ்வதி நான் மாமனாருக்கு மாட்டு போகணும் பண்ண முடியாதுன்ட்டான். அருந்ததின்னா ஐயோ இதுக்கே பெருமாளுக்கு போய் நான் தேய்க்கிறதா எண்ணேன்னுட்டான். பிரம்மா 4 தலையும் சொல்லிச்சார். யாரும் கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னார். டே சூர்யா அப்படின்னார் பெருமாள். லக்ஷ்மி கிட்ட கோச்சிட்டு கொல்லாப்பூரில் இருக்கா. இந்த கல்யாணம் ஆள் தான் கோச்சின்னு இருக்கா. அவருக்கு தெரியும் இந்த கல்யாணம் நிச்சயமாகிடுதுன்னா கோபம் போயிடும். அதனால் நேராக போய் லக்ஷ்மி கிட்ட சொல்லு, உங்கள் ஆத்துக்காரர் சீரியஸாக இருக்கார், அதனால் உடனே கிளம்புவான்னு சொல்லு. உடனே வந்துருவார். நான் வந்துடும், இங்கே சீரியஸாக நீ பட்டாடை கட்டின்னு கல்யாணத்துக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா என்னை பொசிக்கிட மாட்டாளானா சூரியன் கேட்டான். போயிட்டு வாடா, ஒன்றும் ஆகாது, 1000 பைசா இல்லாமல் கல்யாணம் நடக்கணும் போ அப்படின்னு. சரின்னு சூரியன் போனான். இந்த பொய் சொல்கிற கல்யாணம்னா ரொம்ப சீரியஸாக இருக்கார் அப்படின்னு கொல்லியோ. திருமூர்த்தின்னு ஒரு ஃபோன் பண்ணுறான், டால்மியா சிம்பிளில் நான் வேலை செய்கிறேன். அவனுக்கு இங்கிலீஷ் வராது, ஆனால் அவன்கிட்ட நாங்களாம் கற்றுக்கூட இல்லை. அவனுக்கு தான் தெரியும் அந்த கில்லை பற்றி. அவன் என்ன பண்ணான், திடீர்னு ஒரு நாளைக்கு கேட்டால் வந்தான். பிரதர்னு தான் கூப்பிடும். பிரதர் ஒரு ரிப்ளை போய் டெலிகிராம் அடிச்சு கொடு. யாருக்குன்னு அட்ரஸ் கொடுத்தான். என்னன்னா என்ன விஷயம்னா, நான் ரொம்ப சீரியஸ் வர சொல்லு, திருமூர்த்தி சீரியஸ் ப்ளீஸ் கம் இமீடியட்லி ஒய்ஃபு. சரின்னு ரிப்ளை போய்ட்டு அடித்து கொடுத்தேன். ரிப்ளை வந்துடுத்து. அவனுக்கு வாசிக்க தெரியாது. பிரதர் என்ன போட்டிருக்கு வாசினா, ஹவு சீரியஸ் அப்படின்னு தெரியும். ஏயா பாவின்னு இப்படி தான் வருஷம் ஆறுதுங்க அப்படின்னு. நான் பிராட்டி வந்தா லக்ஷ்மி தானே போட்டு எடுத்து வச்சு, அவள் பத்மாவதி கல்யாணமாக ரொம்ப ஹாப்பி, இதுன்னாக்கு தானே காத்துன்றதுன்னு அவன் மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சா. அவள் தான் கோவிந்தா அப்படின்னு பெருமானை பார்த்து சொன்னான். சிராயுர்பவ கோவிந்தா, தீர்காயுர்பவ கோவிந்தான்னு சொல்லி எண்ணெய் தேய்ச்சி விட்டா. அந்த கோவிந்தா தான் பெருமாளுக்கு இன்னும் அமக்களமாக ஓடுறது. அப்படி கல்யாணம் பண்ணார் பத்மாவதியை என்கிற அந்த கல்யாணத்தையும் சுருக்க சொல்லிட்டு, அதை கேட்கலன்னு வருத்தப்பட வேண்டாம். அதனால் அது ஒரு கல்யாணம். ஆனால் இந்த கல்யாணம் நம்ம ஊரில் நடந்தது, தஞ்சாவூர் ஜில்லாவில். எங்களுக்கு முதல் தீர்த்தம் நடக்கிற நடாதூர் கராளுக்காக நடந்தது. அது இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி எப்படி அந்த கோச்சங்கடானுக்காக ஆழ்வார் 10 பாட்டு பாடிட்டார். ஒரு நாயன்மாரை பற்றி திவ்யபுரத்தில் 10 பாட்டு இருக்கிறது அதிசயம் தான். இந்த பெருமாள்கிட்ட பல அதிசயம் இருக்குது. தெற்க நோக்கி சொர்க்கவாசல் திறப்பார். அந்த கருடனை பற்றி வேற வாக்காத சொல்லுவார். ரூம்லேருந்து வெளில வரைச்ச 4 பேர் 8 பேர் 16 பேர், அதை பார்க்குறதுக்கே உள்ள 300 பேர் 1,00,000 பேர் சேர்ந்தா உள்ள இடம் கிடையாது, திண்டாடும். அப்படிப்பட்ட சன்னதி.
அங்கே பெருமாள் ஆச்சரியமாக மேலே ஏறிருக்கார். 2 கையோடு தான் இருக்கார், 4 கை கிடையாது. கல்யாண கோலத்தில் இருக்கார். இங்கேயும் பிரம்மா தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். பிரம்மா கல்யாணம் பண்ணி வச்சார். இந்த பக்கம் அண்ணன் சங்கர்ஷ்ணன், பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன்ற அற்புதமான திருமைகள் பார்த்துட்டே இருக்கலாம். அப்போ ஏற்பட்ட திவ்ய தேசத்தில் நடந்த கல்யாணத்தை உங்களுக்கு சொல்லி இந்த உபன்யாசத்தை பூர்த்தி. பழைய சீனிவாச கல்யாணம், புதிய சீனிவாசம் 2. பித்ரே பிரம்மோபதிஷ்டே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமः. ஏஷ வை க்ளுப்தோ நாம யஜ்ஞः கல்பதே வை தத்ர பிரஜாப்யோ யோகக்ஷேமः யத்ரைதேன யஜ்ஞேன யஜந்தே. ஹரி ஓம்.